பழகிருக்கும், ஆன்லைன்லயும் பழகிருக்கும். எல்லா இடத்துலயுமே நம்ம கொள்கை பேசுற எல்லார் கூடயுமே நம்ம ஒரு ஒரு வேவ் லென்த்தோட பழகுவோம். ஆனா இங்க மட்டும் ஏன் இது புதுசா ஒண்ணு ஒண்ணு உருவாச்சு? இந்த வேக்கம் எப்படி கிரியேட் ஆச்சு? அப்ப ஒரு காலத்துக்கு அர்த்தம் கழிச்சு நான் அன்னைக்கே ஒரு ஸ்பேஸ் நான் சொன்னேன். இந்த மாதிரி போயிட்டே இருந்தா புதுசா பேச வரவங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் இங்க கிரியேட் ஆகாது. இப்போ ஒரு லாபியா கிரியேட் ஆகி அவங்க வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க வைக்கிறது தான் நரேட்டிவ், இவங்க பேசுறது தான் கொள்கை அப்படின்ற ஒரு சிண்டிகேட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசா வரவன் அவன் சொல்றத மட்டும் நம்புவான். நாளைக்கு இதே கூட்டம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதே கூட்டம் அவங்க பின்னாடியே நம்புவாங்க. ஏன்னா இங்க எனக்கு இருக்க புரிதல் உங்களுக்கு இருக்க புரிதல் புதுசா இப்ப டிவிகேல இருந்து வரவனா இருக்கட்டும், இல்ல புது பசங்க உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாக்குற பரட்டி அவங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். அடுத்து எலெக்ஷன் வருது, இன்னும் ஒரு 6 மாசம் 9 மாசம் இருக்கு. ஏன் ஒய் நாட் இது நடக்காதுன்னு எனக்கு எந்த பின்புலுமே தெரியாது, யாரை பத்தியுமே தெரியாது. ஆனா இது என்னோட கொள்கையா, ஐ மீன் என் கழகத்துக்காக நான் யோசிக்கும் போது இது தப்பா இருக்கு, இதை அட்ரஸ் பண்ணணும், நான் ட்விட்டு போட்டுட்டு இருக்கேன், இது ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்கேன். இது வந்து இது வந்து கண்டிப்பா பேச வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். கரெக்ட். கௌசிக் கௌசிக் உங்களோட கேள்வி நியாயமான ஒரு விஷயம். ஆனா அது நம்ம அடுத்தடுத்து போனோம். இல்ல சும்மா இன்னொன்னு இப்ப கௌசிக் சொன்னது வந்து இப்ப இந்த நீல பங்குனி கேங் அந்த கேங் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பேசி பேசி உங்களை வந்து இல்ல அது அந்த மாதிரி லேபிள் பண்ணக்கூடாது. யாரும் அதை நான் அக்செப்ட் பண்ணல. இப்போ இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா நீங்க வந்து இவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களை வந்து ஒரு கார்னர் பண்ற மாதிரியே அந்த கார்னர் பண்ற மாதிரியே அதை திமுகங்கிற ஒரு லேபிள் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுறது. இப்ப அதுதான் வந்து இப்ப இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் லேபிள் பண்றது. நீ அதுவா இதுவா எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் குத்தி விட்டுட்டா நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க ஏதாவது உங்களுக்கு ஒன்று கிடைக்குதா அப்படின்ட்டு. எந்த லேபிளுமே கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து கடைசி இந்த லேபிளை குத்தி விடுறது. குத்தி விட்டுட்டு அதுல வந்து நான் வந்து ஒரு 4 பேரை கூட வச்சுக்கிட்டு பேசுறது. என்னன்னா இப்ப இங்க இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி இதை ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இங்க வந்து பல சண்டைகள் வந்திருக்கு சரிங்களா. ஈவன் சொல்ல போனோம்னா அந்த ஒரு 12 ஹவர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணப்ப இங்க வந்து சண்டை பெருசாவே வந்துச்சு. அதை சப்போர்ட் பண்ணி அதை அப்போசிஷன் பண்ணி பேசி அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து யாரையுமே வந்து பார்த்து நீ வந்து ஒரு ஆளே கிடையாது, நீ திமுகவே கிடையாது அப்படின்னு நம்ம யாரையும் கொஸ்டின் பண்ணதில்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து என்னோட கருத்துக்கு உனக்கு பிடிக்கல, உன்னோட கருத்து எனக்கு பிடிக்கல, அதனால ஒரு சண்டை வந்திருக்கும். அது வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா ஒருத்தனை வந்து இவன் வந்து திமுகவே கிடையாது அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணி அவனை வந்து அதை ஒரு ஒரு ஊரா வச்சு அந்த ஊரை வச்சே ஒரு கேஸ்டா வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. ஓ நீ இப்படிதான் அவனை வந்து கொண்டு போய் ஒரு கார்னர்ல நிப்பாட்டிட்டு அவனை வந்து கார்னர் பண்ணி அவ்வளவுதான் நீ வந்து இனிமே பேசுறதுக்கான தகுதியே உனக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு பண்றதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீ அவன் இருங்க நிமிஷம், நான் அடுத்தடுத்து நிறைய பேர்கிட்ட போனேன். ஏன்னா 127 பேர் இருக்காங்க, கோச்சிக்காதீங்க. அதாவது அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற பேசிட்டு ஒரு 4 பிரச்சனை வரும், அது வேற விஷயம், நம்ம பேசுறது வேற. ஆனா இந்த இதுல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, நீ திமுகவான்னு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்டை எடுத்து அந்த டெஸ்ட்ல நீயா ஒரு முடிவு எடுத்து கடைசியில வந்து நீ திமுககாரங்க இல்லைன்னு சொல்லி அதை விட முக்கியமான விஷயமா பார்த்தா நீங்க வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லி கேரக்டர் அசாசினேஷன். அதாவது அது வந்து 2 சைட்லயும் நடந்திருக்கு. அதாவது எனக்கும் நடந்திருக்கு. அதாவது இவன் பாட்டு போவான், எங்க குடிப்பான், அப்படி இப்படின்னு பேச. ஆனா பியாண்ட் தட் பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன்ன்றது வந்து ஒரு சீரியஸ் டார்கெட்டா மாறி இருக்கு. சீரியஸ் டார்கெட்னா ஒரு ஆளா எடுத்து அடிக்கிறது. இதுல யாருன்னு ஒரு ஆளா எடுத்து அடிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஒரு நார்மல் பிஹேவியர் கிடையாது. ஆனா அவனுக்கு எவனோ இருக்கட்டான். ஆனா இதுல நடுவுல பஞ்சாயத்து பண்றன்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு சரியான கிளவுன். அவரு உலகத்துல அவருக்குதான் எல்லாமே தெரியும். அவரு தான் இந்த சந்தை வந்து கமிட்டி போட்டு அவரு தான் பெத்து விட்டு அவரு தான் ஏன் ஓப்பனாவே சொல்றேங்க. சஃபிக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கூட ஒருத்தர் சிம்சாக்குன்னு ஒருத்தர் அடிப்பாரு. அவர் என்ன பண்ணா என்ன பத்தி 2.5 மணி நேரம் பேசினானுங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்? நான் இத்தனை நாள் நிறைய பண்ணல. ஆனா அவங்க கூட சேர்ந்து சம்சா அடிச்சவன் யாரு? நீங்க நேற்று அவன் டவுசரை ஒத்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த டாபிக் உள்ள நான் வரக்கூடாதுன்னு நினைச்சா என்னை இழுத்து விட்டாரு. யோ மூக்கா உனக்கு இருக்குது, நீங்க பேசுறது பேசுங்க. அடுத்தடுத்து எஸ்பின் கை தூக்கி இருக்காரு. ஆசி தம்பி என்ன நீங்க பேசுங்க. இருங்க ஒரு நிமிஷம், அடுத்தடுத்து இருங்க. ஏங்க உங்க அஜெண்டாக்குள்ள நான் விளையாட முடியாது ஐயா, விட்டுருங்க ஐயா, என்ன விட்டுருங்க. நான் பாட்டு நானா வந்தேன் ஸ்பேஸ்க்குள்ள, நானா வாழ்ந்துட்டு இருக்கேன், நானா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்தேன்னு எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டேன். இல்ல ஆக்சுவலா இப்ப சும்மா சொல்றது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். ஏங்க இங்க வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு சரிங்களா. அவன் எதையும் எழுதுவான், அவனுக்கு பிடிச்சதை பேசுவான். இங்க வந்து பிரச்சனை என்னன்னா
எனக்கு பிடிச்சது மட்டும்தான் வந்து ரொம்ப உயர்வானது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து பெருசு. அப்ப நீ சொல்ற விஷயமோ, நீ பேசுற விஷயமோ ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே, ஒருத்தன் திமுகக்காக ஒருத்தன் பேச வரான்னா, எதுவுமே தெரியாம கூட ஒருத்தன் வருவான். அவன் வருவான். அவனோட ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு வந்து தலைவர பிடிக்கும், முதல்வர பிடிக்கும். அதனால வந்து அவன் வந்து பேசுவான். ஆனா அவன வந்து உள்ள வந்த உடனே, அவன் வந்து சொல்ற ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு, அவன வந்து கார்னர் பண்ணி, நீ வந்து ஒரு ஆளு தன்னோட இல்ல இல்ல மேதாவித்தனத்த காட்டுறது. சொல்லுங்க. இல்ல சுமோக்கு வந்து ஏங்க அது ஆரம்பத்துல அந்த மாதிரி பேசும்போது அவங்க இல்ல கிட்ட சும்மா என்ன இருக்குதோ அதை இல்ல இல்ல காட்டிட்டு சும்மா போறாங்க சும்மா விடுங்க. சும்மா வெயிட் பண்ணு. இல்ல இல்ல உங்கள்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல இது மாதிரி பேச ஐயோ மாறி வந்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டு நம்ம பெருசா கண்டுக்கிறீங்கன்னு கூட சொல்லியிருக்கணும் இல்லையா ஆரம்பத்துல? அது மாதிரி கேட்கும்போது ஏன்னா அவன் பேசுற அந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானதே ஒழிய, ஏன்னா ஒவ்வொருத்தரோட பர்சனல் நீ எடுத்து போனீங்கன்னா, பர்சனல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப இதாக இருக்கும். அவன் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அவனோட இது வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு இதாக பேசணும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுறது வந்து நீங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு சோசியல் மீடியாக்கு நீங்க ஒரு வந்து தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஓகேவா? நீங்க இந்த மாரி பேசுறது. ஆனா உனக்கான இடத்த வந்து இன்னொருத்தன் இது பண்ணிட்டு தான் யாரோ வரணுங்கிறது கிடையாது. நீ அ யாரோ சொல்லு, சொல்லு. என்னோட விஷயம் என்னன்னா, நீ பர்சனல் பேசாத போ. ஆனா நீ சொல்ல வந்ததை நிறுவுறதுக்காக எவ்வளவு தூரம் நீ இழுத்துட்டு போய், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முந்தா நேத்து வரைக்கும் மாமா மச்சான்னு பேசுறது உனக்கு செட் ஆகல, உன்னோட லைன்ல ஒருத்தர் செட் ஆகலன்னு அவனை வந்து மோத்தாங்கம்மான்னு பேசுறது, இது 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 என்ன மாதிரியான பிஹேவியர்? அது கிடையவே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து நேர்மையானவெல்லாம் கிடையாது. நான் உண்மையா சொல்றேன். நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன், நான் ஏபிடி கிட்ட சண்டை போட்டிருக்கேன், என்கியூ கிட்ட சண்டை போட்டிருக்கேன், ஏன் ராஜ்குமார் கிட்ட சண்டை போட்டிருக்கேன். எனக்கு அந்த நேரத்துல ஏன் ஆலன் கிட்ட சண்டை போட்டிருக்கேன். எனக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன எனக்கு விட்டுட்ட? எதிர்கருத்து இருங்க இருங்க முடிச்சிடுறேன். எதிர்கருத்து இருந்தா அந்த நேரத்துல சொல்லி முடிச்சிருவேன். ஆனா நான் திரும்பி அதை பின்னாடி தூக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். இப்ப என்கியூ ஏபிடி எல்லாம் என்கிட்ட பேசுறது இல்லைன்னா அது வேற விஷயம். ஏன்னா எனக்கு தோணுன விஷயத்த நான் கேட்டிருக்கேன். ஏன் தேனி சிராஜ் கிட்ட சண்டை போட்டிருக்கேன், யாரா கிட்ட சண்டை போட்டிருக்கேன், பொதிகை கிட்ட சண்டை போட்டிருக்கேன். நான் அதை பண்ணாத ஆள் கிடையாது. ஆனா அதை அதோட முடிச்சு விட்டுருந்தோம். இத தூக்கிட்டு கூட கூடியா சுத்திட்டு நாங்க தான் பெரும்புழுத்தி, எங்க பூலுதான் வளர்த்தின்னு புதுசா கிளம்பி வந்து சர்க்கஸ் கூடாரம் போட்டா எப்படி அது? இது எனக்கு புரியவே இல்ல. அதுல வந்து கேரக்டர் அசாசினேஷன், இவர் இப்படிதான், இவன் இப்படிதான். எனக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன வந்து ஒரு பொம்பளை பொறிக்குன்னு ஒரு விஷயம் சொன்னான். அதை நான் அப்படியே அமைதியா விட்டு கடந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கடைக்குள்ள சண்டை போட அவசியம் கிடையாது. நான் பேசுற வேண்டிய விஷயத்த இன்னமும் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க சும்மா இல்லாம என்ன இங்க சரி ஓகே என்ன பேச வச்சிட்டீங்க, பேசுங்க. நான் அது முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் மூக்கா கிட்ட, ஐயோ வேணாம் வேணாம் வேணான்னு அந்த ஆள் இழுத்து விட்டு இருக்கிறாரு. எஸ்பிஎன் நீங்க பேசுங்க, அடுத்தடுத்து எத்தனை பாண்டியன் பேசு. இல்ல இல்ல சும்மா எஸ்பிஎன் முள்ள பேசுங்க, முள்ள அடுத்து பிடிச்சாலும் 4 பேர் முழுசா மைக் ஸ்பீக். பிடிக்கணும். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும். ஓகேவா? இல்ல தொண்டையிலேயே கூட இறக்கி விடலாம். அதெல்லாம் என்ன புதுசா இது? அவரை வண்டியில ஏத்தாதீங்க விடுங்க. பட் பொதிய சொன்ன விஷயத்துல நம்ம அன்னைக்கு அந்த 12 hours பேசல சண்டை நடந்தது. யாரும் கட்சியை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன் எல்லாம் சொல்லல. அது சண்டை போட்டு அது பாட்டுக்கு அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே பாண்டியன் இல்ல இல்ல பேசுங்க. ஏஞ்சல், நான் என்ன சொல்றேன், இங்க வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து கருத்து வந்து மாறுபடலாம். உனக்கு ஒண்ணு இருக்கும், எனக்கு ஒண்ணு இருக்கும், நம்ம சண்டை போடுவோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே வந்து ஓகே, நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கும். யாருமே வந்து தன்னோட அதிமேதாவித்தனத்தை காட்டுறதுக்காக நான் வந்து நினைச்சா வந்து கட்சியையே நான் பொழந்துருவேன். நான் என்ன சொல்றேன், நீ இன்னொரு ஒரு ஆளுக்கு நீ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நீ வந்து ஒரு உண்மையான ஆளு கிடையாது. நீயே வந்து இது கடன் வாங்கி இந்த கட்சிக்குள்ள வந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஆனா நீ எப்படி இன்னொரு ஒரு ஆளுக்கு டெஸ்ட் எடுத்து இவன் வந்து உண்மையான திமுகவா, இவன் வந்து கழக உடன்பிறப்பா, நீ எப்படி சர்டிபிகேட் கொடுக்குற? அதுதான் இங்க பிரச்சனை. சும்மா நான் ஏங்க அந்த கீழே இருங்க ஒரு நிமிஷம் ஐயா, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆசி தம்பி மைக் வாங்கிட்டு அவர் பேசாம போயிட்டாரு, கொஞ்ச நேரம் வருங்க. இதுல இந்த கேம்ப் வாங்கி வருவார். இருங்க, அந்த கார்டை வாங்கி கொடுத்து ஒருத்தர் கேம்ப் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தான் ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து. அது அது ஒரு தனியான கூத்து. சரி ஓகே. இருங்க. ஐயோ எதனா பேடேஜ் போட்டிருந்தேன். பாண்டியன் பேசணும் சுபம். அவர் இல்ல சும்மா எஸ்பிஎன் நான் பேசணும். ஒரே நிமிஷம் பேசிட்டேன், டிராவல்ல இருக்கேன், சொல்லிடுறேன். இல்ல இத்தனை நாளா நாங்கெல்லாம் ஒண்ணு, நாங்க எல்லாம் டேட்டால புலி, எங்களுக்கு பேக் எண்ட்ல பல பேர் வேலை பார்த்தாங்க. நாங்க அங்கே இருந்தோம் அப்படி இருந்தோம், ஒரே குரூப்பா உட்காந்து பேசணும். ஒரு ஆளு நேத்து போட்ட ஸ்பேஸ்ல எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க, எதிர்த்து ஸ்தானம் அப்படின்னு நம்ம அப்ப இத்தனை நாளா நீங்க எதை மறைச்சு யாருக்கா அந்த வேலை பார்த்தீங்க? இல்ல இன்னுமே யாருக்கா அந்த வேலை பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஆள் தலையை வெட்டி மத்த எல்லாருக்கும் தள்ளி நிக்க பாக்குறீங்க?
இது எனக்கு சந்தேகம் இருக்கு. இதுக்கு யாராவது ஒருத்தவங்க கேள்விக்கு ஏன் பதில் பரணி சொல்லுவாங்களா? நீங்க வந்து இல்ல பரணி எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நீங்க ஓப்பனா யார் என்ன சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க அவங்க இவங்க ஆமா. ஐயோ, யாரோ நான் வேணா டிஎம் பண்றேன் எனக்கு. ஏங்க ஏங்க டேட்டா நீங்க நீங்க போய் ஏன் இல்ல நீங்க ஒரு ஏங்க நிமிஷம் ஏங்க அவரு இருங்க ஒரு நிமிஷம், யாரும் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. ஏஞ்சல், இங்க எதுவும் டிஎம் பிசினஸே கிடையாது. பேசுறத டைரக்டா பேசணும். அதை விட்டுட்டு இங்க உட்காந்து நான் டிஎம் பண்றேன் அதை பண்றேன் அதெல்லாம் கிடையாது. இங்க பிரச்சனை என்ன, தப்பிக்குன்னு ஒருத்தர் தலைமை தாங்கினாரு, என்னை கூட்டு போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து அபியூஸ் பண்ணாரு, என்ன கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாரு, ஒரு இடத்துல இமேஜ் டார்னிஷ் பண்ணாரு. இப்ப அவனுக்கும் இவனுக்கும் டேர்ம் செட் ஆகல. யாருக்கும் பிளாக் பேந்தருக்கு இவனுக்கு டேர்ம் செட் ஆகல. அதனால இவர் உட்காந்து நேத்து உட்காந்து அவன் குஞ்சாமணி அவன் பேண்ட் அவுத்து தெருவுல விட்டாரு. இதுல யாரு பிரச்சனையானாலும் யாரு என்ன பேசணும்ன்றது நீங்க பேசணும். அதை விட்டுட்டு நீங்க வாட்டு உட்காந்து நான் டிஎம் பண்றேன். இந்த டிஎம் பண்ற பிசினஸே கிடையாது. டைரக்டா பேசி பழகுங்களா. நேத்து எவன் ஸ்பேஸ் போட்டான், எவன் கோவஸ்டா இருந்தான், எவன் யாரை பத்தி பேசினா அதை பத்தி பேசுங்களா. இது என்ன உடச்சு, இது என்ன இங்க இது நடுவுல சிங்கிங் ஸ்பேஸ்ன்னு கூப்பிடுறீங்க, அதை பேசுறீங்க. இதுல நடுவுல வந்து லேடிஸ் அவர் கவர் பண்ணிட்டாருன்றீங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. உடச்சு பேசுனா முடிஞ்சு. எவன் திருடனா அவன் திருடன் யார் இப்போ என்னை பத்தி 2.5 மணி நேரம் பேசணுங்க. எவனாவது அன்னைக்கு போய் கேட்டாங்களா? அது எல்லாமே குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டா? ஆனா நேத்து அவனுக்கு பண்ணதுக்கு அப்புறம் வலிக்குது இல்ல. இருங்க ஒரு நிமிஷம், எஸ்பின் பேசிட்டோம், அடுத்து பரணி நீங்க பேசுங்க ஒரு நிமிஷம். நீங்க குறுக்குல டாபிக் மாத்தாதீங்க. ஏஞ்சல், நீங்க டிஎம் பண்றீங்க பண்ணாத போதீங்க, அது உங்களோட இஷ்டம். அது எனக்கு கவலை கிடையாது. இங்க பேச வந்தவங்க பேசிட்டோம். எஸ்பிஎன் நீங்க பேசுங்க, அடுத்தது பரணி நீங்க பேசுங்க. நான் திரும்பவும் சொல்ற பாயிண்ட் தான், சண்டை போடணும்னு நினைச்சா யாருக்கிட்ட வேணாலும் சண்டை போட்டுருவேன். நான் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் டைரக்டா பேசுற ஆள். நான் யாருக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி சுந்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்கேன். எஸ்பிஎன் நீங்க பேசுங்க, திரும்ப கை தூக்காதீங்க, பேசுங்கன்னு சொன்னா டக்குன்னு பேசுங்க, இல்லைன்னா வேற யாராவது குறுக்கல. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இப்பதான் செக் பண்ணி பார்த்தேன். பொதிகை பேசின ஒரு ஸ்பேஸ் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தது. ஸோ 4 லிசனர் தான் இருந்தேன். எக்ஸாக்ட்லி வந்து 16 மந்த் ஆகுது. அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒன்னா கெதரா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்பேஸ்ல உருவாக்கிட்டு இருக்கு. அது என்னன்னாக்கா, நீ டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் டிஎம்கே காரன், அப்படி இல்லைன்னாக்கா நீ திராவிடம் பேசுறவன் இல்ல அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் சுத்திக்கிட்டு இருக்குல்ல. அதைத்தான் கௌசிக் வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட்டா சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 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 ஸ்பேஸ்ல வந்து நான் போய் பேசிட்டு இருக்கும்போதே நான் வந்து எங்க ஊர்ல நடக்கிறத நான் சொல்ல முடியுமே தவிர, நான் போயிட்டு வந்து இன்னொரு ஊர்ல இல்ல இந்த ஒரு பஞ்சாயத்துல நடக்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி வந்து ஊரா சுத்துறது கிடையாது. என்னுடைய ஏரியாவில் என்ன நடக்குது அது சம்பந்தப்பட்டது மட்டும் தான் நான் பேச முடியும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இல்ல நீங்க சொல்ற தப்பு, டேட்டா தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. இது அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன், டேய் உனக்கு டேட்டா தெரிஞ்சா உன் ஏரியா இருக்க டேட்டாவை நீ போடு. எனக்கு தெரிஞ்சது என்னுடைய பஞ்சாயத்து என்னுடைய யூனியன்ல என்ன நடக்குதோ அதை நான் பேச முடியுமே தவிர, உன்னுடைய யூனியன்ல உன்னுடைய பஞ்சாயத்து என்ன நடக்குது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? ஏன் ஊருக்கு வா, நான் உன்ட்ட காமிக்கிறேன்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க சொல்ற வந்து இன்ஃபர்மேஷன் தவறா இருக்கு, டேட்டா தப்பா இருக்கு அப்படிங்கும்போது, கௌசிக் ஒரு ட்ரிப் வந்து ஏற்கனவே சும்மா நம்ம பேசியிருக்கோம். கௌசிக் ஒரு ட்ரிப் இதே மாதிரி பேசியிருக்காரு. அவர் சொன்னது மாதிரியே எனக்கு தோணுச்சு, என்னடா தாலி இவங்க இப்படித்தான் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அந்த ஸ்பேஸ் வந்துட்டு மியூட் பண்ணி போட்டேன் நான். ரெண்டாவது என்னன்னாக்க, ப்ளீஸ் பொதிகை அண்ட் யாரோ கைண்ட் ரெக்வெஸ்ட் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றேன் 16 மாசம் ஆச்சு பொதிகை நீங்க எல்லாரும் ஒன்னா பேசி. மறுபடியும் ஏன்னா எப்ப எதை செக் பண்ணனாக்கா, நீங்க வந்து இந்த தூக்கி போட்டு ஊசி ஊத்துனதை வந்து உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் வச்சு செக் பண்ணி சொன்னீங்கல்ல, அந்த ஒரு காமெடி வந்து இப்பதான் பார்த்தேன் நான். 16 மாசம் ஆகுது. அதுக்கு பிறகு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் கண்டினியூ டு டு தட். இல்ல இன்னொன்னு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல இப்ப இங்க இந்த டேட்டாங்கிறாங்கல்ல, இப்ப அது என்னங்கிறது தான் மேட்ரு. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு இஷ்யூ வந்து கவர்மெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வந்து அதை வந்து வெளியில கொண்டு வாரீங்க, அதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க புதுசா வந்து அந்த தகவலை வந்து நீங்க சொல்றீங்க, உங்களை பார்த்து ஒரு 4 பேர் அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுதான் நீங்க டேட்டா. நீங்க வந்து போய் நெட்ல அடிச்சுட்டு சர்க்காரிய கமிஷன் பிடிஎஃப் காப்பியை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதுல வந்து என்கிட்ட வந்து 32 பக்கம் இருக்கு, நான் 28வது பக்கம் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றது அது டேட்டாவே கிடையாது. அதே வந்து கம்ப்யூட்டர் இருக்கிறவன், நெட் கனெக்ஷன் இருக்கிறவன் எவனா தான் டவுன்லோட் பண்ணலாம்.
நான் வந்து அதை வந்து வாசிச்சுட்டு நான் உனக்கு வந்து 3வது பக்கத்துல 4வது பேராகிராஃப்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன், நீ என்கிட்ட இப்ப வந்து பேசு அப்படி சொல்றதுலாம் இதுல என்ன இருக்கு? இததான் சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தனை பண்ணி ஒரு சாதாரண ஒருத்தன் உள்ள வர்றவனை வந்துகிட்டு அவனை வந்து கார்னர் பண்றது. ஏன் ஏங்க அவனுக்கு வந்து பொதிகை, எதுவுமே எனக்கு இந்த தெரியாமலே இடத்துல ஒரு இருக்கட்டுமே. டவுட் இருக்குங்க. ஒரு நிமிஷம் ஆ, பொதிகை, ஒரு நிமிஷம். நான் சொல்லுங்க டேட்டா சொல்லுங்க. பேசுனதாலதான் என்ன நீங்க நம்புனீங்களா? நான் வந்து எப்படி ஸ்பேஸ்ல வந்து சேர்ந்தேன்? ஏஞ்சல் என்ன எப்படி நம்பினாரு? இங்க இருக்கிறவங்க யாரு என்ன நம்பினாங்க? என்கிட்ட வந்து நீ டேட்டா பேச, நான் உணர்வுல வந்து சேர்ந்து இருக்கிறேன். நான் உட்காந்து டேட்டா, நான் போய் இங்க இருக்கிறவங்க கிட்ட போய் டேட்டா என்ன சொல்லியிருக்குன்னு, கலைஞர் பண்ணது டேட்டாவே என்கிட்ட கிடையாது. நான் நான் வந்து டேட்டா இல்லாம பேசக்கூடிய ஒரு ஆளு. சரி, நான் நான் என்ன பேசுறத சொல்றேன், நான் நீ அந்த டேட்டாவை எடுத்துட்டு அப்ப நீ வந்து சங்கிக ஸ்பேஸுக்குள்ள போ, மேல ஏறு, போய் அவன்கிட்ட போய் ம், சண்டை போடு, அது நீ பண்ணவே அதை இல்லையே. பண்ணு. இதுல வந்து பஞ்சாயத்து தலைவரா ஒருத்தர் இருந்திருக்கிறான். அவன் வந்து பாருங்க எல்லாரையுமே காட்டி கொடுத்துட்டு கம்முனு பெட்ஷீட் போட்டு பத்திக்கிட்டான். நேத்து போட்ட வச்சு பேச இன்னைக்கு போட சொல்லுங்களா? அவன் எங்க போனான்? என்னோட கேள்வி இவ்வளவுதான். இவங்களோட இவன் எனேபிள் பண்ணாம அவன் எப்படி வந்திருப்பான்? கூட்டு வந்து தெருவுல விட்டுட்டு அவனை பேச விட்டுட்டு இப்ப எட்ட ராஸ்கல் யாரு? சும்மா ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க எப்படி இருந்தீங்கன்னா நீங்க உணர்வுபூர்வமா கலைஞரை பேசியிருக்கீங்க. அதுதான் எங்க கூட வந்து அது கனெக்டா இருக்குது. டேட்டா எல்லாரும் பேசலாம். அவருக்கு சொன்ன மாதிரி கூகுள்ல தட்டினா டேட்டா வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்க பேசினதே வந்து நிறைய இடத்துல கிண்டல் அடிச்சிருக்காங்க ஒரு போஸ்ட். நீங்க குடிகாரன்னு சொன்ன மாதிரி அதை பேஸ் பண்ணி குடிகாரன் ஏங்க நான் கிண்டல் குடிகாரனவே இருந்துட்டு போறேங்க. என்னப்பா என் வீட்லயே கொலை போடல, என்னப்பா? நான் இப்ப கூட போய் ஒரு 300 பாட்டில் வாங்கி வந்தாலும் குடிச்சிட்டு போறேன், என்னப்பா? இவன் இல்ல உங்களை இவன் மட்டும் எல்லாத்துக்கும் கிடையாது. டெஸ்ட் எடுக்கிறான். இவனுங்கன்னா வந்து வாயில மொத்தம் கொடுத்து பார்த்துட்டா போனாங்க குடிச்சிருக்குமா இல்லையான்ட்டு அதுதான் கார்த்திகை டெஸ்ட் மொத்தம் குத்துறானுங்க. எடுத்திருக்காங்க. அவனுங்க பெரிய சேவால புடிங்களா குத்திருக்காங்க. அவனுங்க? யோ இருங்க, நம்ம உங்க இவ்வளவு நாளைக்கு பஞ்சாயத்து தனியா வச்சுக்கோங்க. இருங்க, வந்து பஞ்சாயத்துலாம் இல்ல பேச இருக்கட்டும். வேண்டியவங்க ஒரு சுப்பையா இருங்க ஒரு விஷயம். சுப்பையானா இருக்காரு. பரணி வந்து 10 மினிட்ஸ்ல ஏதோ ஒர்க்குக்கு போகணும்னு சொல்றாரு. சுப்பையா, வீரா, பரணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். அடுத்து பூர்ணிமா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல சும்மா, அதாவது எனக்கு என்னன்னா, இது ஏதோ ஒரு மொத்த இதையும் காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை பழி கொடுக்குற மாதிரியும் அவங்களுடைய டேட்டா வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நேத்தே நான் மைக் கேட்டேன், எனக்கு மைக் நேற்று கொடுக்கல. அது அவங்களோட நான் மைக் பிரச்சனைங்க. அது அவன் எதை காப்பாத்துறானோ அது எனக்கு கவலை கிடையாது. அப்ப இங்க அவங்க திராவிடத்துக்காண்டி பேச வரல, திமுகக்காண்டி பேச வரல, எதுக்கோ ஒரு அஜெண்டாவுக்கு தானே பேச வந்துட்டாங்க. அது அப் டு தெம். அது அவங்க அம்பலப்பட்டு நிப்பாங்க பாருங்க. இப்ப நீங்க அம்பலப்பட்டு அவங்க அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். மௌனமா இருக்கிறதுனால நேத்து அவனை இழுத்து தெருவுல விட்ட ஒரே ஹோஸ்ட் அதே ஆள் தான் என்ன தெருவுல இழுத்து விட்டான். நான் எதுவுமே பண்ணாத விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே என் பேர்ல சொன்னான்ல. இப்ப அவன் எங்க? எனக்கு சண்டை போடணும்னா நான் டைரக்டா சண்டை லவடைக்கபால் சொல்றானா அதெல்லாம் நம்ப போறோமா? வேலையா யோ பாரியா கம்முனு சும்மா. யோ என்னோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ண உடனே என்னோட கேரக்டர் ஃபுல்லா டேமேஜ் இல்லையா சும்மா? இப்ப அவன் சொன்னானதுக்கு வந்து சும்மா அப்படின்னு நாங்க சொல்ல போறோமா? நீ சொல்லு சொல்லாத போ. உங்க கூட இருக்கிற நாங்க இல்ல அப்படி ஆலன், சொல்ல இப்ப போறோமா? அன்னைக்கு வந்து சும்மாவை சொன்ன உடனே அன்னைக்கு வந்து 4 பேர் கேட்டு இருந்தா இதே மேட்டரை தூக்கிட்டு தெரிய மாட்டாங்களா? அப்ப 2 நாள் என்ன தூக்கிட்டு தெரிஞ்சானுங்களா? சேவல் மாம்ஸ் நாங்கெல்லாம் இன்னைக்கு கிடையாது, அவருக்கே தெரியும். இது அதெல்லாம் வந்து யாருமே கேக்குறதா முடியும். சேவல் வெறும் டிஸ்ட்ரிக்ட வச்சே வந்து ஒருத்தன் இந்த கேஸ்ட் தான் அப்படின்னு டிசைட் பண்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் போய் பேசலாம் முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த உனக்கு வந்து ஒருத்தங்க கூட பேச பிடிக்கலையா, ஓகே, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கட்டும், நீ பாட்டுக்கு அவன் வேலையை பாரு. அவன் வந்து அவன் கட்சிக்காரனா இருக்கானா இல்லையா, அவன் கட்சிக்கு என்ன பண்ணான், அவன் வந்து எத்தனை கமிஷன் வந்து அவன் மண்டையில வந்து அவன் உள்ள வச்சிருக்கான், இதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எங்க இருந்து வந்த? நீ ஜோம்பியா இருந்த, இல்லனா வந்து நீ வந்து நீல சங்கியா இருந்திருப்ப, நீ அவன் எங்க இருந்து வேணா வரட்டுங்க. வந்த உடனே எல்லாருக்குமே வந்து ஜெட்டியா விட்டு நீ இதானான்னு கேட்டா நாங்க என்னங்க சொல்ல முடியும்? எதுக்கு அந்த வேலை வந்து உன்னோட வேலை கிடையாது, நீ எதுக்கு அதை பண்ற? அதுதான் பிரச்சனை. பொதிகண்ணங்க இப்ப பேசுற யாருமே வந்துட்டு அவர் வந்தப்பெல்லாம் அகேன்ஸ்ட் பண்ணவே இல்லை. அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் பேசினாலேதான் எல்லாருமே ஃப்ரெண்டாங்க தான். ஓகேங்களா? அவர் ஒரு ஆளா நரேட்டிவ் செட் பண்ணி ஒருத்தவங்க இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் என்னோட கேள்வி வந்து அவரை கூப்பிட்டு வச்சு பேசி வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அவரே நேத்து வந்து அவரு குஞ்சாமணி புடிச்சு கொதறினாரு. அது ஏன் விடுங்க, அவர் தான் அழைச்சிட்டு வந்தது. இல்ல சொல்றேன், இப்போ எல்லாம் என்னன்னா அவரு ஸ்பேஸ் போட்டு பேசுறாரு, எதுக்கு இவங்க வந்து அவர் அகேன்ஸ்ட் பண்றாங்க, திமுக பேசுறாரு.
இப்ப இங்க பேசுறவங்க யாருமே வந்துட்டு அவர் வந்தப்ப நீ என்ன கிளப் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்க அப்படின்னா இங்க பேசுனது கிடையாது. அவரோட ஸ்பேஸ்ல பேசினவங்க தான் எல்லாம். ஏன் முத நாள் வரைக்கும் சும்மா பேசினாரு, ஏங்க அடுத்த நாள் அவர் அவரை கிளப் குடிக்காரன்னு ஹவுஸ்ல இருந்து பேசினாங்க. வரட்டும், அவர் வீட்டுல இருந்து வரட்டுங்க, இல்ல சும்மா அவர் அப்படிதான் எங்க இல்ல இருந்தாங்கன்னா வரட்டும். இல்ல அவங்க அதெல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து பேசுறோம், நாங்க இரு யாரை இரு டிஸ்டர்ப் சுமோ பண்றோம். சுமோ இரியா வீரா, நீ சொல்லியா இப்ப என்னையா உன் என் பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் இல்ல. சரி, வீரா கிட்ட கூட தான் ரொம்ப இவன் நாளா இந்த ஆளு ஒரு பழகுறோம். இந்த படாவதி. ஆளு இல்ல சில பேர் திங்க் பண்ணுவாங்க என்னன்னா, எதுக்கு இவங்க ஒரு ஆளை கார்னர் பண்றாங்க, அவர் வந்து அவர் பாட்டுக்கு ஸ்பேஸ் போட்டு அவர் பாட்டுக்கு திராவிடம் தானே பேசுறாரு அப்படின்ட்டு. அதனாலதான் சொல்றேன். சரியா, இங்க யாரும் பேசினவங்க வந்து அவருக்கு அகேன்ஸ்டா பேசணும், இல்ல அவரை கார்னர் பண்ணணும்னா எந்த அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு தான் எக்ஸ்போஸ் பண்றோம். சரிங்களா, ஒருத்தனை கேஸ்டிசம், அவன் குடிக்காரன், அது எப்படின்னா அவங்க வந்து ஐடியாலஜி ஆப்போசிட்டா பேசியிருந்து நீங்க வந்து அவரை வந்து பேசியிருந்தா பரவாயில்ல. அவனுக்கு பர்சனலா ஒருத்தவங்களை வந்து தன்னை அகேன்ஸ்ட் பண்ற எல்லாருமே பிராண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓகேங்களா, அவன் அவன் சொல்றது தான் தான் அறிவாளி, தான் சொல்ற கருத்து தான் கரெக்ட். நீ ஏதாவது எதிர்த்து பேசினா இல்ல ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு கருத்து சொன்ன அப்படின்னா அந்த அந்த அவங்க வந்து பிராண்ட் பண்ணும். குடிகாரனா பிராண்ட் பண்ணுவாங்க, கேஸ்டிசமா பிராண்ட் பண்ணுவாங்க, என்னன்னா பிராண்ட் பண்ணிட்டு அவனை அப்படியே அந்த ஸ்பேஸ் வராம இதை பேசாமே அதாவது அவங்க வைக்கணும், அவ்வளவுதான். ஏங்க அவங்க டாக்டரா இருந்தாலும் கவலை கிடையாது, எதுவா இருந்தாலும் கிடையாது. இவங்களுக்கு தேவை யாரா அந்த இருந்தாலும் புதியவன். சும்மா இப்போ ஆமா, இவ்வளவு தூரம் கான்ஃபிளிக்ட் வந்தது காரணம் புதியவன் இல்ல புதியவன் நம்ம ஏங்க இருங்க. ஐடியாலஜி. இல்ல இங்க வந்து நீ ஐடியாலஜி புதியவன் ஒரு குரூப் இருக்குது, அந்த இல்ல குரூப்பை சும்மா வந்து அப்படியே அமுக்கி ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த புதியவன் குரூப் யாரு நடத்துற? ஐடியாலஜியா எனக்கும் உனக்கும் ஓகே, உனக்கு புரிதல் அதிகமா இருக்கு, எனக்கு புரிதல் கம்மியா இருக்கு, அதனால சண்டை போட்டா எனக்கு ஓகே. ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா நானும் யாரோவும் வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து மேல ஏறி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து யாருன்னா அந்த ஜீ தமிழ்ல இது நான் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஜீ தமிழ்ல வந்து அந்த கோசு முனுசாப்பி வீரப்பன் அந்த இது நடந்துச்சுல, அன்னைக்கு வந்து தற்செயலா வந்து அந்த டைரக்டர் வந்து எங்க ஸ்பேஸுக்கு வந்தாரு, வந்து அவர் மேல ஏறினாரு. அவர்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் நல்லா ஆன்சர் பண்ணாரு. அப்ப வந்து நானும் யாரோ மட்டும் தான் இருந்தோம், வேற யாரும் பெருசா ஸ்பீக்கர்ல இல்ல. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த தொடருக்கும் ஜி தமிழ்ல வந்த தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பேசியிருந்தோம். அவருமே நல்லா அதை சொன்னார், நல்லா ஓகே இதெல்லாம் கரெக்டா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நாங்க அதை பேசிட்டு நாங்க போயிட்டோம். ஓகேவா, இப்ப இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து மேபி லேபிளோ ஏதோ ஒண்ணு வேற ஒரு இது எடுத்திருக்காராங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஓகேவா, அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளு வந்து மேல ஏறினாரு, பிளாக் பேந்தர் ஏறிட்டு என்ன சொன்னாருன்னா, அதாவது நான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்ட்டாரு. அது வரைக்கும் சந்துல அவருதான் வந்து டைரக்டராங்கிறது யாருக்குமே தெரியாது. தற்செயலா வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே தன்னை வந்து அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் தாங்க டைரக்டர் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா, வாங்க வாங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா, எல்லா இடத்துலயும் போயிட்டு ஓகே நீ வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளா காட்டணும்னா நீங்க காட்டிக்கோங்க, அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எதிரில இருக்கிற எங்களை நீங்க வந்து எதுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே இல்லடாங்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம். உங்களுக்கு நான் இப்பயும் சொல்றேன்ல, நான் பல தடவை ஸ்பேஸ்ல வந்து யாரோ சொல்லியிருக்காப்ல இதே பாயிண்ட், கீழே இருக்கிற லிசனர் ஒண்ணும் வந்து கிறுக்கு போய் கிடையாது, அவனுக்கு நம்மளை விட அதிகமாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அவன் வந்து நம்ம உட்கார்ந்து நம்மளை செக் பண்றது வந்து நீ கரெக்டா பேசுறியாங்கிறதான் அவன் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா உட்கார்ந்துகிட்டு வந்து கீழே இருக்கிறவன்லாம் மடையன், இல்ல எதிரில பேசுறவன் வந்து மடையன், ஆனா நான் பேசுறது மட்டும்தான் கரெக்ட், நான் மட்டும்தான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்தா, நேத்து வந்து ஒரு ரெக்கார்டு வந்துச்சு. இல்ல அந்த இடத்துல உங்களை ஸ்டாப் பண்ணது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அது வந்து சும்மா ஆக்சுவலி அதுதான் சும்மா. சரிங்களா, அவர் என்னோட பாயிண்ட் முடிக்கல. என்னோட பேரு வந்து அதான் நான் சொல்றேன், ஜெயச்சந்திர அஸ்மி அவர் பேரு. ஏங்க கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். அதாவது இது வந்து பர்சனாலிட்டி இஷ்யூவா நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஒருத்தன் இவங்களை வந்து அந்த ஸ்டேரிங் வீல்ல இருக்குல்ல, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவங்களை கூப்பிட்டு வந்துருவாராம், இங்கேயும் விட்டுருவாராம், நம்மளையும் அபியூஸ் பண்ணிடுவாராம். அவரு திரும்ப அவங்களுக்கே எதிர்த்தா பேசுவாராம், அவருக்கு இன்னொருத்தர் கோவஸ்டா இருப்பாராம். இப்ப இந்த வேலையை செஞ்ச ஒரு எச்சத்தாயில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் யாரு? அவனை யார் பிளேம் பண்றது? பேண்டவனை விட்டுட்டு சும்மா சேவல் அந்த ட்வீட்ல சேவலுக்கு ஒரு ஆள் ட்வீட் போடுறாரு, அதே அவரோட ஃபேக் ஐடி தான். போதுமா, விடுங்க, அதுதான் எனக்கு தெரியும். இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்களா, அது யாரு? புதியவனா பழைய? இல்ல ஐயா ஒரு நிமிஷம், இப்போ என்ன பத்தி அபியூஸ் பண்ணி வீராணி எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? ஏரியா ஒரு நிமிஷம் சரியா, அதான் பூர்ணிமா வந்துருக்காங்களா, அவங்கள இருங்க வீரா ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க ஒரு நிமிஷம். இப்போ என்ன பத்தி டேக் பண்ணி 2.5 மணி நேரம் பேசினாங்க.
அதை நான் தாங்கிட்டேன், நான் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னை பத்தி என்ன வேணா அபியூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி இருந்த ஒருத்தனை இங்க இருந்து கூட்டு வந்து உட்கார வச்சு இன்னொருத்தனுக்கு கோவஸ்ட் கொடுத்து, அதாவது அதே கோவஸ்ட் தான், அதே டீம் தான், இவனையும் அபியூஸ் பண்றானுங்க அப்படின்னா அப்ப இவங்களோட இன்டென்ஷன் என்ன? இவனுங்களுக்கு திராவிடத்தை காப்பாத்துறது, திமுக காப்பாத்துறது தான் கிடையாது. இவனுங்க ஏதோ தெருப்பொறிக்கு வேலை செய்யறானுங்கன்னு அர்த்தம். இதுல யார் தெருப்பொறிக்கு வேலை செய்யறா? இவனை கூட்டு வந்தவன் செய்யறானா, இல்ல கூட்டு வந்தவன தெருப்பொறிக்கு வேலை செய்யறானா? அதாவது தெருப்பொறிக்க கூட்டு வந்தானா, இல்ல இவனே தெருப்பொறிக்க? எனக்கு அதான் கேள்வி. அதுதான் நான் பேச சொல்றேன். பரண், நீங்க பேசுங்க. வீரா, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியும், ஆலனுக்கு புரியும், சேவலுக்கு புரியும், பேசுறவங்க பேசுங்க. எனக்கு புரியுது. இல்ல பேர் என்ன சொன்னீங்க? புதியவன் ஏதோ சொன்னீங்க. புதியவன் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அது பாஞ்சாலி ஐடி மாதிரி. அது ஒரு ஐடி இருக்கும், யாருன்னு தெரியல. ஒரு ஐடி இருக்கும் புதியவன். இல்ல அந்த இது சேவலுக்கு ஒரு ஆள் கோட் பண்ணி இது கரெக்டா அப்படின்னு அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. புதியவன் ஐடிக்கு யார் இருங்க, புதியவன் ஐடிக்கு யார் ஓனர்ஷிப் எடுக்கிறானா அவன் தாங்க கரெக்டான ஆளு. யார் ஓனர்ஷிப்? நீங்க மேல வாங்க. அவன் சைட்ல கொஞ்சம் ஓனர்ஷிப் எடுத்துட்டான், முடிச்சு விட்டான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க கிளைம் பண்றது என்ன, நாங்க கிளப் ஹவுஸ்ல நாங்க ஈழ ஜோம்பிகள் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருக்கோங்கிறாங்க. கிளப் ஹவுஸ்ல இருங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருங்க, எனக்கு என்னங்க கவலை? ஒரு நிமிஷம். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஆப்போசிட்ல யார் வந்தாலும் அந்த கேள்வியை பிரதானமா வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஸ்பேஸ்ல, இப்ப ஆலன் ஒரு ஸ்பேஸ் போடுவான். ஆலன் ஒரு 2 ஜோம்பிகளை அந்த அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு பொழந்திருப்பான். நீ ஒரு ஸ்பேஸ் போடுவ, நீ ஒரு 4-5 வேலை பொழந்திருப்ப. அது அவங்கவுங்களோட அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆலன் கிட்ட சண்டை போட்டிருக்கேன், வீரா கிட்ட சண்டை போட்டிருக்கேன், சண்டை உங்ககிட்டே சண்டை போட்டிருக்கீங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, எங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றப்ப, ஓகே நீ நீ ஒரு ஸ்பேஸ் போடு. நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வைத்தறிச்சல். எங்களுக்கு எதுக்கே வைத்தறிச்சல் வரப்போ? இந்த ஸ்பேஸ்ல 187 பேர் கீழே உட்காந்துருக்கான். நீ பிரைம் டைம்ல யாவே ஸ்பேஸ் போட்டாலும் பஞ்சாயத்து ஸ்பேஸ்னா 200 பேர் உட்காருவான். அது ஒரு விஷயமே கிடையாது. இதே இடத்துல எவ்வளவோ நடந்திருக்கு சண்டை. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு பர்டிகுலர் பர்சனை இவன் இப்படித்தான் அப்படின்னு அந்த இது பண்றது, கார்னர் பண்றது இருக்குல்ல, அதுதான் இருக்கலே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரீசெண்டா இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நடக்குது. என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேஸ்ல நீங்க நல்லா பேசுங்க, நல்லபடியா நீங்க பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாவனும் திமுகக்காக பேசுறான், திமுகக்கு தான் அது வலு சேர்க்க போகுது. அதை யாரும் தடுக்க போறது? திரும்ப நான் சொல்றேன், இங்க திமுக பேசுற டாபிக்கே கிடையாது. இல்ல சுமோ, சுமோ இங்க எல்லாரும் கூட சண்டை வந்திருக்கு சரிங்களா? யாரையும் பிராண்ட் பண்ணது கிடையாது. நீ இவன் இப்படிதான், இவன் ஜாதியே பேசுறான், இவன் குடிச்சிட்டு பேசுறான் அப்படின்னு யாரையும் இங்க பிராண்ட் பண்ணது கிடையாது. பிராண்ட் பண்ணதை அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க பிராண்ட் பண்ணிட்டு ஒருத்தனா ஒதுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஆஸ் அ ஹோஸ்ட் நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஒன்றாக மைக் கேட்டிருக்காரு, யூசுப் மைக் கேட்டிருக்காரு, பரணி மைக் கேட்டிருக்காரு. ஒரே நிமிஷம் சும்மா ஹோஸ்ட், நான் பேசிக்கிறேங்க. நான் பேசிட்டு நான் கீழே போயிடுறேன், அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஓகேங்களா? இல்ல எல்லாருமே பெரியவங்களா இருக்கீங்க, எல்லாருக்குமே என்னோட மாலை வணக்கம். இல்ல நீங்க தயவு செய்து யாருமே நான் பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேவல் கிட்ட, சரிங்களா? அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 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 மாடை வச்சு நீங்க ஒரு லேடிஸ டேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா? அது நீங்க தான் பண்ணீங்களா? எனக்கு அதை மட்டும் விளக்கம் சொல்லுங்க. இல்ல பூர்ணிமா இதுக்கு ரெண்டாவது ஒரு ஸ்பேஸ் ஜெரிய வச்சு ஸ்பேஸ் போட்டாங்க. நான் தெளிவாவே சொல்லிட்டேன். அடுத்த நாள் போய் ஜெரி கிட்ட அவன் யாருன்னு தெரியல, அவன் 2 பக்கமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். மாடு போஸ்ட் போட்டது அவன் பேர் D4 என்னமோ, அதுக்கு கீழே அவன் எல்லாத்தையும் யாரை எப்படி டேக் பண்ணா என்னன்னு எனக்கு அதான் தெரியாது. அதுக்கப்புறம் என்னை கண்டமேனு கெட்ட வார்த்தை பேசினாங்க. லீவ் கான்வர்ஷன் கொடுத்துட்டு நான் புதன்கிழமை காலையில் நடந்த ஸ்பேஸ்ல மேல, புதன்கிழமையும் வியாழக்கிழமை நடந்த ஸ்பேஸ்ல மேல போய் நான் தெளிவா ஜெரிகிட்ட சொன்னேன். அவங்க 2 பேரும் நீட்டா கேட்டு தப்பா டேக் பண்ணிட்டாங்க, அது நீங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, சாரிங்கன்னு சொன்னாங்க. அது நான் இல்ல. ஓகே, எனக்கு அவ்வளவுதாங்க, முடிஞ்சதுங்க.
அந்த அந்த அவ்வளவு கேவலமான போஸ்டர் போடுறவங்க எல்லாம் தான் நம்ம கழகம் ரெண்டாவது வளர்த்துட்டு இன்னொன்னு இருக்குதா இன்னொன்னு அப்படிங்கிறது எனக்கு தெளிவுபடுத்திடுறேன் இன்னொரு கேள்விங்க. தெளிவுபடுத்திடுறேன். ஒரு அதாவது கூட்டத்துல குசு விட்டா எல்லாரும் தலையில கைய வச்சிருக்கிற மாதிரி நான் யாருக்கோ ஒரு போஸ்டா போட்டா அது உங்களுக்கு தான் போட்டது நீங்க தூக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமத்தனம். என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு கதை கேட்டுட்டு டேக் அடிச்சுட்டு சுத்தக்கூடாது. இல்ல சேவல் எனக்கு சேவல் இன்னொரு இது இடத்துல தேவையில்ல பிரச்சனை விட்டுருங்க இருக்கு, அதை பத்தி சேவல் நான் நான் முடிச்சுக்கிறேன். யாரையும் டேக் பண்ணல உங்களை இல்லைங்க சேவல். பூரணி, டைவர்ட் உங்களை இல்ல ஆயிட்டோம். பூரணி, என்ன உங்களை இல்லைங்க பூரணி, பண்ணதுனால இல்ல உங்களை இல்ல பூர்ணிமா அவர் உங்க பூரணி கொஸ்டினுக்கு உங்களை ஆன்சர் இல்ல. பண்ணிட்டாரு விடுங்க. சரிங்களா, அவரு இல்ல ஓகேவா? இப்ப நாங்க யாரை இல்ல அக்யூஸ் பண்றோமோ அதுல ஒரு ஆளா கூட இருக்கலாம். விடுங்க. நீங்க பூரணி யாருமே குறுக்க வர உங்களுக்கு இல்ல, வேண்டாம். அவர்கிட்ட நான் பூரணி பேசிக்கிறேன். அந்த அந்த வேர்டு நான் அந்த வேர்டு பேசிக்கிறேன். உங்களுக்கு இல்ல. வேற 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 விஷயத்த தூக்கிட்டு திரியறாங்க. அதுக்கான விஷயத்த நான் சொன்னேன். இது உங்களுக்கு இல்ல. நான் ஓகே உங்களுக்கான பதில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இல்ல ஓகே தேங்க்யூ. ஓகே நீங்க ஓகே பண்ணல விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு பெரிய நன்றி, அவ்வளவுதான். சரி, இந்த தேங்க்ஸ். அந்த மாதிரி இவ்ளோ பண்ண மாட்டாங்க. கேவலமான இங்க இங்க கிட்டத்தட்ட சரி கிட்டத்தட்ட இங்க 5.5 வருஷம் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இங்க பாருங்க, இவ்வளவு நாள் உங்களோட எல்லார் கூடயும் தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே டிஎல்லயே ஓப்பனா தான் நீங்க என்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை ஜாலியா பேசிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, நான் அதை வந்து ஈஸியா தான் நான் எடுத்துக்கிறேன். பட் ஒரு ஒரு வல்கரான ஒரு விஷயத்த டேக் பண்ணி போடுறவங்களை தான் இந்த கழகம் வளர்த்துட்டு இருக்குதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அது வந்து இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே ஜென்ஸா இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாருமே உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. இந்த மாதிரிதான் உங்க வீட்டு பெண்களை எல்லாரையும் பாப்பாங்களா? அப்ப இன்கேஸ் அவன் வந்து முகமுடி போட்டிருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவனை நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. அடுத்து ஒண்ணு எஸ்பிஎன் ஒருத்தர் கீழே இருந்தாரு. அவரு நேத்து அப்படிதான் ஒரு 6:30 ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றாரு. நான் போறேன், நான் யதார்த்தமா போறேன். அவரு பூர்ணிமா இது யாரு, அந்த பாட்டெல்லாம் போட்டு சுத்திட்டு பாடகியா அப்படின்னு நக்கலா கேக்குறாரு. இதுதான் நீங்க எல்லாரும் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா இல்ல சரி அப்படிங்கறது ஓகே. இல்ல இல்ல இவ்வளவு இல்ல பெரிய நான் இடைமேஜ் நான் கேட்டுக்கிறேன். இல்ல 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 நீங்க நான் இல்ல பேச இல்ல விடுங்க, இல்ல பேச இல்ல நீங்க விடுங்க. இல்ல இல்ல நீங்க போய் தனியா இது பேசுனீங்க எவ்வளவு இல்ல இல்ல பெரிய ஒரே இல்ல இல்ல இருங்க நான் இல்ல இருங்க இல்ல வீரா, இருங்க யாரோ இருங்க ஒரு நிமிஷம். அவங்க பேசட்டும். அவங்க பேசி முடிக்கிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. சும்மா ஒரே செகண்ட், சும்மா ஒரு செகண்ட். அந்த டி ஃபோர்ஸ்ங்கிற அந்த ஏஞ்சல் இது அதுக்காக போட்ட தான் வந்து நான் அந்த சொல்லவே வந்தேன். எங்கெல்லாம் இருக்குன்னு ஏஞ்சல் நினைக்கிறேன். நான் ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். அந்த போட் நான் இப்ப பேசணுங்க, கொஞ்சம் பேசிக்கிறேன். நீங்க அதுக்கு அடுத்து நீங்க விளக்கம் கொடுங்க. நான் பூர்ணிமா லிசனர்ல நின்னு மேடம் நீங்க கேட்டுக்கிறேன். பேசுறீங்க. சரிங்களா? இல்ல உங்களை பூர்ணிமா ஒரே யாரும் ஒரு பேச எக்ஸ்பிளன். நிறுத்தல. ஏஞ்சல் நான் இது ஏங்க எதுக்காக இல்ல இப்போ இல்ல சும்மா சும்மா உங்க நான் ஒரு ட்விட் நிமிஷம் போட்டதோ இல்ல அந்த எதுக்காக ட்விட்டுக்கு கோட் பண்ணி போட்டதுமே வீரா 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 வீராக்கு தெரியும். அந்த வீரா வெயிட் பண்ண யாரோ சொல்லு. என்னன்னா அந்த சோர்ஸ் ட்வீட் போட்டதும் சரி, அந்த ஆல்ட் ஐடி போட்டது சேவல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஆல்ட் ஐடி 2 ஐடி வந்து அவங்க கூடயே இருக்கிற ஆளு தான். அது வந்து குட் காப் பேட் காப் பண்ணது. நீங்களே போய் கண்டுபிடிங்க. உங்க கூடயே தான் இருக்காங்க. ஓகேங்களா, நீங்க பழகுறத நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். உங்க கூட தான் இருக்காங்க. ஓகே, அது அது நீங்களே நான் போய் பேசுறேன். சரிங்களா, நான் என் அவ்வளவு லிமிட்டுக்கு கொண்டு போகணுமோ நான் அதை கொண்டு போய்க்கிறேங்க. பட் ஆனா அதுதான் அது ஒரு இல்ல இல்ல நான் ஏன் அத நீங்க வந்து பேசணும். இல்ல யாருமே இல்ல வந்து நான் எதுக்காக இல்ல நான் வீரா எதுக்காக அங்க பாருங்க சொல்றேன்னா வீரா, அது உங்க கூடயே அந்த இருக்கிறது தான். அது சண்டையை பெருசு ஹேஷ்டேக் பண்றது. பண்ணாங்கல்ல, அதுல ஏன் இல்ல நான் தான் மியூட் போட்டேன். பூர்ணிமா உங்களோட விஷயம் என்னமோ அதை கரெக்டா சொல்லி வச்சிருங்க. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. நீங்க சொல்றது சொல்லுங்க. யாருமே இன்டர் பண்ணாதீங்க. பூர்ணிமா பேசி முடிக்கிட்டு. பூர்ணிமா நீங்க பேசுங்க. சாரி மியூட் போட்டதுக்கு. அந்த ஸ்பேஸ வேற ஒருத்தர் போய் பேச சொல்லுப்பா. தனியா போட்டு சேவல் தனியா போய் ஏங்க ஸ்பேஸ் அவங்க பேசுங்க. சொல்றத சொல்லி முடிக்கிட்டுங்க. என்னங்க இது இது? ஏன் நீ தனியா போய் பேசணும்? ஏங்க உங்க எல்லாரும் கூட தானேங்க நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். விடு விடு அப்ப விடு எதுக்கு யாரா நீ தனியா போய் பேசணும்? பேசுமா பேசு நான் பேசு உங்க எல்லாரும் யாருக்கு கூட குறுக்க போறீங்க? டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப உங்க கூட தான் நான் பேச முடியும். எனக்கு நீங்க அதாவது ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளவு பேர் வந்து கிராஸ் கொஸ்டின் பண்றீங்கல்ல, ஏன் அன்னைக்கு டேக் பண்ணப்ப யாருமே வந்து ஏன் இப்படி ஒரு பொண்ணுங்களை வச்சு இப்படி அசிங்கமா பேசுறீங்கன்னு யாரு ஏன் கேட்கல? இதுதான் நீங்க கழகத்துக்கு கொடுக்குற மரியாதை இல்லையா? இல்ல பூர்ணிமா அதுக்கு எனக்கு பூர்ணிமா அதுக்கு நான் தான் ட்வீட் போட்டேன். பூர்ணிமா நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் பாத்தீங்களா? அந்த சோர்ஸ் ட்வீட்டை கோட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டேன் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா அது? பாருங்க. சரி, அந்த சோர்ஸ் ட்வீட் போட்டோ வந்து டி ஃபோர்ஸ் ஒருத்தன் நினைக்கிறேன். அவன் வந்து அந்த உரியவன் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆளுன்னு நினைக்கிறேன். ரைட், நீங்க யாரா பார்த்து கரெக்டா சொல்லுங்க. ஏஞ்சல் பூர்ணிமா we will fix this later on. அதாவது எனக்கு ஒரு 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 10 மினிட்ஸ் கொடுங்க. அவர் ஒன்றாக மைக் கேட்டே இருக்காரு. யூசுப் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. யூசுப் நீங்க பேசுங்கன்னா பேசுங்க. பட் பூர்ணிமா இது இங்க வந்து இன்ஜஸ்டிஃபை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசுறதுக்கு ஆள் இல்ல. யூசுப் நீங்க பேசுறது பேசுங்க.
வீரா நீங்க பேசுனா அடுத்தது இவரு ஒன்றாக வந்துட்டு இருக்காரு. ஒன்றாக மைக் கொடுக்குறாங்க. இங்க யாருக்குமே நான் ஒண்ணே ஒன்று இன்டிஃபரன்ஸ்ல சொல்லிடுறேன். கிடையாது. பூர்ணிமா ஆக்சுவலி நாங்க எக்ஸ்போஸ் பண்றதும் அவங்கள தாங்க. அந்த ஐடி தான் அவங்களுக்கு கமெண்ட் போட்டதும் அதுதான், கீழே கோட் பண்ணதும் அவங்க தான். ஓகேங்களா? இந்த பிரச்சனை இங்க பேசக்கூடாதுங்க. ஆனா யாருக்குமே இந்த பிரச்சனை என்ன ஏதெல்லாம் தெரியாது. அதனாலதான் நீங்க தனியா அதை பேசிக்கோங்கங்கிறாங்க. ஏன்னா நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாம அந்த விஷயத்துல இல்ல அது ஓகே தான். இல்ல ஏஞ்சல் இங்க பாருங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் 100 ட்வீட் அங்கிட்டு இங்கிட்டு வரும். இது என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனாலதான் நீங்க உங்களோட பிரச்சனைய இதுதாங்க டே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம். உங்க பிரச்சனையை நீங்க தனியா போட்டு எல்லாத்தையும் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கு போடுங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிடுங்க, பேசுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இது வந்து இப்ப சுமோவோ கார்த்தியோ ஏஞ்சலோ இதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணவும் முடியாது. அது யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியவும் தெரியாது. அதனாலதான் சொல்றது இதை வந்து இங்க பேசாதீங்கன்னு சொல்றதுனாலதான். அது வந்து இது வந்து இதுதான் வந்து கழகம் கத்து கொடுத்ததானா? நாங்க எங்க போய் முட்டை இவ்வளவு நேரம் நாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். கழகம் யாருக்குங்க என்னத்தங்க கத்து கொடுக்க போகுது? அவன் கத்துக்கிட்டு வர்றதுதான். விடுங்க புரியாது, பாத்துக்கலாம் விடுங்க. விடுங்க மாம்ஸ், கொஞ்சம் கூலா இருங்க எல்லாரும். சும்மா ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம். இங்க வந்து நம்ம வந்து கொரோனா டைம்ல எல்லாம் டாக்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இங்க நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் போட்டாங்க. அவங்களே கொஸ்டின் கேட்டு அவங்களுடைய ஆதன்சிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணி அவங்களே அபியூஸ் பண்ணி அவங்களே இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆக வேண்டியது. அவங்கள போய் டிபெண்ட் பண்ண டாபிக் மாறுவோம். இல்ல ஏஞ்சல் அதுக்குள்ள திரும்பி வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ லாஸ்டா பேச வந்து யூசுப் நீங்க பேசுங்க. யூசுப் நீங்க பேசினதுக்கு அப்புறம் நம்ம இல்ல நீங்க இப்போ புதியவன் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் மேல வந்தேன். உங்களுக்கு அதுல ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்குது? புதியவன் எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எனக்கு சீரியஸாவே டவுட் இருக்கு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம பேசுவோம். நான் இங்கதான் இருக்க போறேன். ஓகே, புதியவன் அப்படின்றது நேத்து ஒரு ஆடியோ பிளே பண்ணதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஆடியோவை யாருக்கு எதிராக பேசினாங்கன்னா எங்க குரூப்புக்கு எதிராக தான் பேசினது. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல நாங்க வந்து யாரு பேசுனா இல்ல நான் நேத்து ஒரு ஸ்பேஸ் ஓடிச்சு இல்லையா, ஒரு ஆடியோ பிளே பண்ணாங்க இல்லையா ஐயா? நான் அந்த நேத்து பேச கேட்கல ஐயா, அதுதான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இங்க எல்லாருமே அதை ஒட்டியே தானே பேசிட்டு இருக்கீங்க. பிரச்சனையே கிடையாதுங்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அதுல இருங்க யாரா எனக்கு அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க என்னன்னா புதியவன் அப்படின்றதுக்கு யாரோ ஒரு நிமிஷம் இருங்கள. யார நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக பேசுனது எங்களுக்கு தேவையில்லைங்க. அது தேவையில்லைங்க. அதுதான் அது அந்த ஸ்பேஸ் திமுக உடைச்சு விட்டுருன்னு சொன்னதுக்கான ஸ்பேஸ் அந்த ஆடியோக்கான ரிபில்டன் வந்து எங்களுக்கு எதிராக போட்டதுதான். முதல்ல புதியவன் அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன்ல. புதியவன் சொன்னதுனாலதான் நான் மேல வந்தேன். நான் புதியவன் சொன்னீங்க, அதனாலதான் நான் மேல வந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, புதியவன்னா யாருன்னு தெரியல. அவர் எம்பியா எம்எல்ஏவா யாருன்னு தெரியாது. அதுதான் சொல்றேன்ல, புதியவன் உங்களோட கிரெடிபிலிட்டி யாரு क्वेश्चन பண்ணல. ஓகேவா? உங்களை பத்தி டாபிக்கே கிடையாது. யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க. இல்ல இங்க என்ன தெரியுமா, டாபிக்கை டைவர்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் உங்களை பத்தி கொண்டு போவாதீங்க. இது உங்களை பத்தி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆடியோ. இல்ல வீரா நேம் காலிங் அவ்வளவுதான். அவர் யூசுப் பேசட்டும். நம்ம யூசுப் யாருமே உங்களை வந்து தப்பா இல்ல, நான் மியூட் போட ஸ்பேஸ் நடந்து நினைக்கிறேன். ஐயா, ஒன்றாகன்ட்டு ஒரு குரூப், புதியவன் ஒரு குரூப், எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சு எதையாவது ஒண்ணு பண்றீங்க. ஆனா புதியவன் குரூப்ல இருந்து ஒருத்தர் நேத்து வந்து கழட்டி விட்டுட்டாரு. அதுக்கு ஓனர் யார்? புதியவன் குரூப்புக்கு ஓனர் யாரு? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. நீங்க எதுக்கு புதியவன் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா அப்போ யார் தான் அதை நடத்துறா? அது எதுக்காக நடத்துறீங்க? ஏதாவது பணம் ஏதாவது விஷயம் நடக்குதா? இவ்வளவுதான் கேள்வி. இத உட்காந்து டக்குன்னு சொல்லாம இது என்னங்க இது? ஒரு நிமிஷம் யூசுப், நேத்துல இருந்து அலிபா யாருன்னு தெரியுமாங்கிறாங்க. சத்தியமா யாருன்னு தெரியாது. யாரு புதியவன்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா சொல்லுங்க. நிஜமா அதனால அமைதியா இருங்க. யூசுப் நீங்க என்ன யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மியூட்ல இருந்துச்சு, இவ்வளவு நேரம் எடுக்க முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புதியவன் அப்படின்றது வந்து கிளப் ஹவுஸ்ல இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து திமுக சார்பா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல திமுக இருக்கிறவங்களும் இருந்தாங்க, கழகத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து புலிகள் குறித்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கழகத்துக்கு எதிராகவும் தலைவர்களுக்கு எதிராகவும் புலிகள் தரப்புல புலம்பெயர் தமிழர்கள் பேசிக்கிட்டு இருந்ததுனால அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட குரூப். ஓகேவா? இப்ப நீங்க ஒருத்தரை கழட்டி விட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் அதுக்குள்ளதான் நான் வந்து பேச வரேன். இப்ப கழட்டி விட்டது வந்து நாங்க வந்து புதியவன்ல ஆரம்பத்துல நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்களுக்கு எதிராகவே விசிகா தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா வந்து பிரபாகரன் ஆதரவு. பிரபாகரன் எங்க தயவு செய்து பேர் கேக்குறீங்களா? ஓகே, பிளாக் பேந்தர். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப யாரா இருந்தா சொல்லுங்க. இவங்க எல்லாம் அங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. வீரா ஒரு நிமிஷம் எங்க ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். நேத்து பேசின அந்த ஆடியோ அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க நடந்திருக்கு. அது அந்த நீங்க சொல்ற அந்த திமுக புதியவன்கிற கிளப்ல தான் நடந்திருக்கு. அந்த பேசின ஆடியோ அதுலதான். ஓகேவா? அதை நீங்க வந்து அதை நீங்க வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நானு. புலிகளை அடிச்சது அதெல்லாம் நேத்து அந்த ஆடியோ வந்ததை வச்சுதான் நாங்க பேசுறோம். அதை ஒட்டி பேசுங்கன்னு சொல்றேன். அதை ஒட்டி அதுக்குள்ளே வர விட மாட்டேங்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க தானே சொல்றேன். விடுதலை கேள்வி அந்த புதியவன் கோர்ஸ்ல யார் யார் இருந்தீங்க? அவங்க சொல்லிக்கிறேன் ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். விசிகாவுல உங்களுக்கு நல்லாவே தெரியும், விசிகா வந்து பிரபாகரனை வந்து தமிழக தலைவர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ விசிகா ஒரு கேங்கா சுத்திக்கிட்டு இருந்தாங்க கிளப் ஹவுஸ்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரபாகரன் அடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணியில இருந்தாலும் நாங்க திமுகவை கேள்வி கேட்போம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, திமுக எதிராக இல்ல விசிக யாரு எந்த குரூப்புங்க? விசிகல்ல அங்க யார் யார் இருந்தாங்க? அதுல அங்க வந்து இளஞ்சலின்னு ஒருத்தர் இருப்பாரு, சசின்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறமா மோகன்ராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு, டேனியல் ஜோஸ்வான்னு ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு நிறைய பேரோட பேர் மறந்துருச்சு. இவங்க எல்லாருமே அந்த டீம்ல தான் இருந்தாங்க. பிளாக் பேந்தர் எல்லாருமே அதுலதான் இருந்தாங்க. அதுல டிஎம்கே இல்ல. அப்ப டிஎம்கே இல்ல, அதுதான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆமாங்க, ஏன்னா டிஎம்கே நாங்க தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க தான் அங்க வந்து திமுகவுக்கு எதிராக யார் எது பேசினாலுமே நாங்க தான் அங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க என்ன யாரு? நீங்க நாங்கன்னா நானு, ஒன்றாகன், அதுக்கப்புறம் முத்து, அதுக்கப்புறமா விவேக், அதுக்கப்புறமா ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் இப்ப இல்ல. அப்புறம் செந்தில்னு ஒருத்தர் இருந்தாரு, விஜய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, மைக்கேல்னு ஒருத்தர் இருந்தாரு, வசந்தன் ஒருத்தர் இருந்தாரு, திவ்யான்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. நாங்க எல்லாரும் நீங்க எதுவுமே வந்து பதிலுக்கு அவங்கள எதுவும் சொல்லலையா? ஏன்னா நீங்க திமுக, அவங்க விசிக. ஆனா அவங்க திமுகவை எப்படி அடிச்சிருக்காங்க, நீங்க எதுவும் சொல்லலையா? ஏங்க எங்களுக்கு எதிராக தாங்க அடிச்சாங்க. நாங்க தாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்க ஒரு ரூம்ல தனியா எப்படி இங்க தனித்தனி ஸ்பேஸ்ல பதில் சொல்றாங்களோ அந்த மாதிரி அங்க வந்து ஒவ்வொரு புரியுது. இங்க எப்படி கீழே லிசனர்ல இப்ப வந்து லிசனர் இருங்க ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த டிஸ்கஷன் அப்படியே ஆக்சுவலா ஒரு ஃப்ளோல சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியுங்க. எனக்கு ஒரே பண்ண முடியும். இருங்க, உங்களோட டவுட் எல்லாம் கேளுங்க. இந்த புதியவன் குரூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களா? அதோட பர்பஸ் என்ன? இல்ல சும்மா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இல்ல இன்னைக்கு வந்து இருங்க சும்மா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்றாரா? இவ்வளவு நாள் அவர் வீரா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க ஒரு நிமிஷம். புதியவன் குரூப்ல ஸ்பியர் ஹெட் தான் பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் கேக்குறேன், இந்த புதியவன் குரூப்னு எதுக்கு ஆரம்பிச்சீங்க? அது எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? அதோட வரலாறு சொல்லுங்க. ஓகே, மைக்ல கேட்காத, செத்துருவேன். சும்மா விடிய அவங்க எதுக்கும் ஆரம்பிச்சுட்டு போறாங்க. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. யூசுப் பேசுங்க. நீங்க வந்து அந்த ஐடிஸ் எல்லாம் இங்க யாரும் நீங்க சொன்னீங்களே, வந்து விவேக், மைக்கேல், யாரும் லாலிபாப் எல்லாம் சொன்னீங்க, அவங்க எல்லாம் இங்க அன்மியூட் பண்ண முடியுங்க. ஏஞ்சல், நீங்க ஏதாவது லாலிபாப் அப்படி சர்க்காசம் பண்றா இருந்தா தயவு செய்து வேணாம். நான் வந்து சீரியஸா பேசுறேன். இல்ல யூசுப், இல்ல சர்க்காசம் இல்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இப்ப யூசுப் நீங்க இல்ல ஒரு நிமிஷம் நான் பொறுமையா தான் பேசுறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இல்ல யூசுப், ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து திமுகங்கிறீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க திமுக தான். நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி அவங்க வந்து விசிகா அப்படின்னு வந்து பேசினாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அதனால நாங்க எதிர் கிளப் எதிர் ரூம்ல வந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னீங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நேற்று வந்து ஒரு பச்சை பொய்யை வந்து அந்த ரெக்கார்டிங்ல இருக்கு. 5000 குடிசையை வந்து கவர்மெண்ட் கொளுத்துச்சு. இது நம்ம இந்த திட்டம் வந்து சமத்துவபுர திட்டம்லாம் ஒரு திட்ட மயிரே கிடையாது, இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்து. நான் என்ன கேட்கிறேன், அப்படிலாம் கேட்ட ஒருத்தர் கூட தான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஒதுக்குனதே கிடையாதா? அதுதானங்க நான் பேசுறேன். நான் அதுதானங்க நான் பேச வரேன். நானு அது ஏன் உறுத்தலன்னு கேக்குறேன். இல்லங்க உறுத்தலாம் இல்ல, சண்டெல்லாம் கடுமையா போட்டிருக்கிறோம்.
நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றது ஆக்சுவலா அதுதான் அவர் கேட்கிறாரு. சும்மா வந்து கரெக்டா அந்த டோனை எடுத்தாரு. எதனுடைய பர்பஸ்ல நீங்க வந்தீங்கன்னு. ஏன்னா ஒரு ஃப்ளோல இல்லைன்னா பாதிப்பதியா சொன்னா யாருக்கு என்ன புரியும் சொல்லுங்க. புதியவனுடைய நான் சொல்லிடல, புதியவனுடைய நோக்கம் அப்படின்றது வந்து கிளப் ஹவுஸ்ல எல்லா ஒரு 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 சாரர் என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை தமிழும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நார்மலாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க, கலைஞருக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரியாருக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கலைஞரால நான் வந்து பலன் அடைஞ்சவன், நான் முதல் தர பட்டதாரி, எனக்குன்னு ஒரு நன்றி இருக்குது. அப்பதான் நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்குதுடா, கிட்டத்தட்ட 2000-3000 பேர் லிசனர்ல இருக்கிறாங்க, தப்பா போய் சேருது, இது வந்து சரியான ஒரு முறை கிடையாது, நம்ம பதில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்பதான் தெரிய வந்துச்சு அவனுங்க வந்து பிரபாகரனை தூக்கிட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நாங்க பிரபாகரனை போட்டு திட்ட ஆரம்பிச்சோம். பிரபாகரன் குறித்து எல்லாமே பேச ஆரம்பிச்சோம். நிறைய விருந்தினர்கள் வந்தாங்க, பேசினாங்க. அப்பதான் வந்து பிரபாகரனை வந்து இவங்க வந்து தவறா இது பண்றாங்க, அவர் வந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மே 17 இந்த விசிகா இந்த 2 டீமுமே இணைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, புதியவனை நம்ம தனிமைப்படுத்தணும், இவங்களோட யாருமே வந்து பேசக்கூடாது, பழகக்கூடாது, எந்த கிளப்லயுமே இவங்களை சேர்க்கக்கூடாது, இவங்க வந்தாங்களே கிக் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நாங்க இருக்கிறத பேசதான் செய்வோம்னு சொல்லி இவங்க என்னென்ன இப்ப சொன்னீங்க இல்லையா, சமத்துவபுரத்துக்கு எதிராக இவன் பேசினதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் 2-2.5 மணி நேரம் உட்கார்ந்து பதில் சொல்லி இருக்கிறோம். அதே நேரம் அந்த 5000 குடிசைக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு சமத்துவபுரத்தை பத்தி பேசுறதுனால விசிகாரங்களும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அவங்க எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இல்ல சும்மா இல்ல இப்ப ரிப்ளை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் தான் நான் மேல வந்துருக்கேன். தெளிவா சொல்லுங்க. அங்க விசிகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லுங்க. வீரா ஏங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இல்ல என்ன யூசப், இப்ப நீங்க சொல்றத வச்சு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து அங்க விசிகால் இருந்தாங்க, திமுக திட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சது. இப்ப கிளப் ஹவுஸ்ங்கிற ஒரு ஆப்ல இருந்து ட்விட்டர்ங்கிற ஆப்புக்கு மாறி சடனா டிஎம்கே கோர் டிஎம்கே மாறிட்டாங்களா? இப்படி எல்லாம் திமுக அப்படிலாம் மாறல. அதுக்குதான் வரேன். ஒரு நல்ல கேள்வி, இதுதான் கரெக்டான இடம். இப்ப அந்த மாதிரி நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், யாரோட கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின். அப்படி அவங்க உள்ள வர்றப்ப இருங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். புதியவன் ரைட்ல ஒருத்தர் மைக் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஐயோ ஈரியா புதியவன் ஒருத்தர் ஈரியா ஒரு முடிச்சிருங்க. ஐயோ நீங்க பேசுறதா இந்த மாதிரி புதியவன் ஒரு ஐடி வந்திருக்கியா, அவர் வந்து நம்ம ஐடி தான் ஒன்றாக ஐடி தான் நம்ம எடுப்போம். நம்ம இது ஒரு இருக்காருல்ல. இல்ல யூடியூப், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து திமுக, அவங்க வந்து விசிகா, ஆனா வந்து அங்க வந்து அவங்க வந்து நீங்க விடுதலை புலிகளை அடிக்கிறது பிடிக்காம உங்களையே வந்து இது பண்ணாங்க அப்படின்னு. ஆனா அந்த பர்டிகுலர் குரூப் இங்க உள்ள வர்றப்ப நாங்க வந்து கிளப் ஹவுஸ்ல வந்து விடுதலை புலிகளை பொழந்து எடுத்துட்டு தானே இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவங்க உள்ள வந்தாங்க, தெரியுமா? சொன்னாங்க. நாங்க வந்து ஈழத்தவங்களை வந்து துணிய வச்சு மேல ஏறி வச்சு எல்லா இடத்துலயும் சரி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசுறாங்க. இல்ல நீங்க டக்குன்னு குறுக்க வரும்போது நீங்க உங்களோட கேள்வி எல்லாமே அதுல பதில் இருக்கு. ஒரு நிமிஷம் கொஸ்டின் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 2 தான். என்னன்னா, அங்க வந்து திமுகவை அந்த ரெக்கார்டிங்ல அடிச்சிருக்காங்க. ஓகே, அடிச்சுட்டு போட்டோம். அதுக்கு வந்து நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். ஓகேங்களா? நீங்க சொல்றதுக்கும் இப்ப அந்த ரெக்கார்டிங்குமே பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க விசிகா, நாங்க திமுக, எங்கிட்டயே அவங்க சண்டை போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் ஆதரவு, அவங்க வந்து மேதகு பிரபாகரன் சொன்னீங்கன்னு நீங்க சொல்றீங்க. என்ன நீங்க அப்படி சொல்றத வச்சு பார்த்தா அப்ப அவங்க வந்து மேதகு பிரபாகரன் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அங்க பேசியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க வர்றப்ப அவங்க வந்து அங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நாங்க அடிச்ச அளவுக்கு விடுதலை புலிகளை அங்க எவனுமே அடிச்சது இல்லடா, வந்து பாருங்கடான்னு. நாங்க இப்ப இதுல எது உண்மை? அதாங்க, ஒரு நிமிஷம் நான் அதை கம்ப்ளீட்டா நான் வரேன். நீங்க குறுக்கிடாம இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு எல்லாமே அதுல பதில் இருக்கும். இப்போ நான் பேசுறது ஒரே ஒரு நபரை மட்டும் வச்சுதான் நான் பேசுறேன். நான் பேந்தர், பிளாக் பேந்தர் அப்படின்ற ஒரு நபரை வச்சுதான் நான் பேசுறேன் நான். ஓகேங்களா? பிளாக் பேந்தர் அந்த டைம்ல வந்து சசி, இளஞ்செழியன், டேனியல் ஜோஸ்வான் ஒரு பெரிய கேங்கே இருந்தாங்க, விசிகா கேங்கு. இந்த பக்கம் வந்து கார்த்தினி, கொற்றவை, அதுக்கப்புறமா கணேசன், அவங்க எல்லாரும் உங்களை எல்லாருமே ஆபரேட் பண்ணது சஃபீக்கா இல்லையா?
விடியா விடியா யாரு யூசுப், அப்ப இந்த விசிகா ப்ரோ கேங் வந்து நீங்க விடுதலை எல்லாமே புலிகளுக்கு ஃபுல் இல்லங்க, சப்போர்ட், கரெக்டா? உங்களுக்கு சீரியஸாவே இல்ல ஒரு உங்களுக்கு நிமிஷம் யூசுப், சீரியஸாவே ஏதாவது யூசுப் வேணும்னா யூசுப் நான் யூசுப், சொல்றேங்க. அப்ப இந்த எங்களை விசிகா யாரும் கேங்க கேட்கல. வந்து அப்ப ஒரு சங்கி நிமிஷம் என்ன ரோலுங்க? என்ன எக்ஸ்போஸ் பண்ணாரு, வேற ஒருத்தர் வெஞ்சர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணாரு, எதையாவது ஒரு எக்ஸ்போஸ் பண்றாருல, அவருக்கு என்ன வேலை? இவருக்கு இங்க என்ன ரோல்? இங்க நீங்க எதுக்கு இங்க வந்த? யாருக்கு ஷாபிக்குங்க. யாருக்குங்க இல்ல நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். யூசுப், இல்ல இந்த ஆடியோ என்னைக்கு வந்துச்சு? இந்த ஆடியோ என்னைக்கு வந்துச்சு யூசுப்? இந்த பிளாக் பேந்தர் பேசுன ஆடியோ என்னைக்கு வந்துச்சு? அதுதான் அது திமுக கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இல்ல இவருக்கு எல்லாருக்குமே ஒரு தெரியுமா? நிமிஷம் இருங்கய்யா. இவர் வந்து எப்பா உட்காந்து ரைட்ட புள்ள எழுதுவாராம், நியூஸ் சும்மா சேனல்ல கொடுப்பாராம். சும்மா ஆனா ஒரு வரவன் ஒரு போறவன் பூராச்சு எக்ஸ்போஸ் சும்மா பண்ணுவாராம். ஒரு நிமிஷம் அவனை இங்க கூடுங்க. பாரு யோ, நீ இல்ல வந்து இல்ல நீ புதிய வந்து இந்த ஆடியோ என்னைக்கு வந்துச்சுன்னு யோ, கேட்பாங்க. நீ பர்சனல் இந்த நீ ஆடியோ பர்சனல் இதை என்னைக்கு பேசாத. ஒரு வந்துச்சு? நிமிஷம் ஏஞ்சல், ஒரு நிமிஷம் இருங்க. சும்மா நீ பர்சனல் இதை பேச ஒரு ஏங்க நிமிஷம் அமைதியாரு. இல்ல சும்மா சும்மா சொல்றத நீங்க கேளு. ஏதோ சும்மா ஒரு நிமிஷம் இரு. உங்களை சும்மா வந்து யூசுப், இல்ல இப்ப நீங்க சொன்ன இந்த பர்டிகுலர் கேங் எல்லாருமே விசிகா, ஆனா அவங்க வந்து விடுதலை புலிகளுக்கு ஃபுல் சப்போர்ட், கரெக்டா? இன்க்ளூடிங் பேந்தர், கரெக்டா? ஆமாங்க, இதுல என்ன மாற்று ஓகே கருத்து இருக்குது? ஓகே. ஆனா அப்ப அவங்க ஏன் வந்து ஆரம்பத்துல இங்க அப்படிதான் ஒரு நிமிஷம் இருந்தாங்க. ஒரே ஒரு இருங்க, நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷங்க இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு இருங்க. நிமிஷங்க ஒரு நிமிஷம். அப்ப ஏன் வந்து அங்க இருந்து இங்க சுவிட்ச் ஓவர் ஆகுறப்ப நான் திமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு வர்றதுல கூட ஓகே, ஏதோ வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக வந்திருக்காங்கன்னு 6 வச்சுக்கோங்க. மாசத்துக்கு ஆனா முன்னாடியே எங்களை அவர் இங்க எங்களை வந்துட்டாருங்க. இல்ல ஒரு நாங்க நிமிஷம், வரதுக்கு 6 எங்களை மாதிரி மாசத்துக்கு முன்னாடியே எங்களை மாதிரி வந்துட்டாருங்க. ஏன் புலிகளை புலிகளை இருங்க அடிச்சதுக்கு ஆளே இல்லைன்னு ஏன் சொன்னாங்க? சொல்லுங்க ஆ, சொல்லுங்க யூசுப். அதாங்க, அது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. அதுக்கப்புறமா எங்களை வந்து டோட்டலாவே ஐசோலேட் பண்ற மாதிரி பண்ணாங்க. புதியவன் வந்து இந்த திமுக காரணங்களே இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணானுங்க. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நாங்க பேசுறத பேசிக்கிட்டே தான் இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறமா அந்த டீமுக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. எந்த டீமுக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா பேர் என்ன, விசிகாக்குள்ள பகுதி 17க்குள்ள அவங்களுக்குள்ளேயே வந்து பெரிய அளவுல ஒரு சண்டை வருது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா பேந்தரை ஐசோலேட் பண்றாங்க. பேந்தர் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னு ஒரு ரூம்ல போட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த ரூம்ல போட்டு அழுது பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு இன்னொரு விஷயமும் பண்ணாரு. அதுக்கு நான் சப்போர்ட்டா போய் நின்னேன். பரவாயில்லைங்க, விடுங்க, நீங்க ஏதோ பேசிட்டீங்க, ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இங்க நாங்க வந்து பேந்தர் அவரோட சாதி வெளியில பண்ணாரா? அதுதான் வெயிட் பண்ணு சும்மா சும்மா ஒரு கேள்வி சும்மா எனக்கு இல்ல, சும்மா நான் வேணா கீழே போயிடுறேன். சும்மா எனக்கு தெரியல சும்மா அவர் என்ன வெளியில பண்ணாருன்னு. அதெல்லாம் என்னால மோப்பம் பிடிக்க முடியாது. எல்லாருமே ஒரு நிமிஷம் பேசுங்க. அழுது உங்கள்ட்ட அப்ரூவ் இதா இருக்காரு. அழுது நான் திமுக பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, கரெக்டா? அதான சொல்றீங்க? அப்படி கிடையாதுங்க. அவரை வந்து ஒரு தனிமைப்படுத்தல் நடந்துச்சு. ரொம்பவே அவர் வந்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப அழுதாரு. எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு, நான் தப்பா விலகி வச்சிருக்கிறேன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசினாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்க அர்த்தம்? ஒருத்தர் வந்து திமுகவை திட்டிக்கிட்டு இருக்கானா வாழ்நாள் ஃபுல்லாவா திட்டணும். நாம அப்படி நினைக்கல. நாம என்ன நினைச்சோம்னா அப்ப கொள்கை புரிதலோட எல்லாம் திமுகக்குள்ள வரல, தன்னோட பர்சனல் இதுக்காக திமுகக்குள்ள வந்திருக்காரு, கரெக்டா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது ஒரு காரணம். அது ஒரு காரணம். வந்து ஒதுக்கிட்டாங்க, அதனால இங்க வந்திருக்காரு. அது ஒரு மிக முக்கிய காரணம். அவங்களுக்குள்ள அங்க சண்டை வந்துச்சு, அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாரு. அதுக்கப்புறமா டிஎம்கே உடைய செயல்கள் எல்லாத்தையுமே நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் இருக்காங்கும் போது ஆமாங்க இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் எங்களோட பயணிச்சார். அதுக்கப்புறமா எங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப விரைவா அவர் ட்விட்டர் ஸ்பேஸ் வந்துட்டார். நாங்களாம் ரொம்ப ஆனா நீங்க பயணிக்கிறப்ப நீங்க கேட்டதே கிடையாதா? ஏன் வந்து பிளாக் பேந்தர் நீங்க அங்கெல்லாம் அப்படி பேசிட்டு இங்க வந்து கொள்கைவாதி எப்படி பேசுறீங்க? நிறைய முறை கிளப் ஹவுஸ்ல நாங்க அதை பேசியிருக்கிறோம். இல்ல கேட்டதே கிடையாதுன்னா அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிறோம். அவர் புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். யாருமே வந்து இங்க கழகத்துக்கு எதிராக வாழ்நாள் ஃபுல்லாவே களமாடணும்லாம் நாங்க நினைக்கிறோம். புரிதல் பண்ண போறீங்க. உங்களை இதை எதுக்காக கேட்ட தெரியுமா? இப்ப அங்க இருந்து டிஎம்கே ஷிஃப்ட் பண்ணிருக்காரு. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வந்து எல்லாத்தையும் டிஎம்கே கேள்வியோட பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வந்து விசிகே வடிக்கிறாரு. ஏங்க அவர் விசிகாவுல இருந்து இல்லைங்க, ஒரு கட்சியில இருந்து வெளியில வந்துட்டாருன்னா அந்த கட்சியை அடிச்சிருவாரு. அவரு அவரோட பழக்கம் அது, கரெக்டா? அது அவருடைய பழக்கமா வச்சுக்கிட்டோம். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்து நான் வந்து கிளப் ஹவுஸ்ல நான் வந்து அவனை பிரபாகரன் அடிச்சேன், நாங்கெல்லாம் புதியவன்ல என்னெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்றது இங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வரும்போதுதான் நாங்க இந்த ஸ்பீச்சுக்கு வரல. முன்னாடி பேசல. அவர் வந்து முத நாள் அதை சொன்னாரு. அது ஒரு வருஷம் ஆச்சு.
ஏங்க நாங்க அதுக்கப்புறம் வந்துதான் ஒரு தடவை ஸ்பேஸ்லயே ஒன்றாக சொன்னா, டே நீயே விசிகா தானடா அப்படின்னு முதல்ல நாங்க ஸ்பேஸுக்கு வரும்போது விசிகால நீயே விசிகா தானடான்னு ஒன்றாக சொன்னான். ஒன்றாக இதே ஸ்பேஸ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிகினிங்ல சொன்னான். அப்பதான் மச்சான் அதெல்லாம் அந்த காலம்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு, மச்சான் நான் அந்த காலத்துல அப்படி இருந்ததெல்லாம் வேண்டாம், இங்க நான் திமுக இருக்கிறேன், நான் திமுக களமாட வந்திருக்கிறேன், நான் திமுக தான் பழைய கஷ்டப்பெல்லாம் பேசாத. ஒரே கேள்விதான், ஒரு கேள்வி கேட்கிறேன் மாம்ஸ். யூசிப் அந்த கிளிஃபோர்டுங்கிற வந்து பிளாக் பந்தர் கூட தானே அவரெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. கிளிஃபோர்டு எல்லாம் வந்தது கிடையாது, வந்தது கிடையாது. இல்ல அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. இங்க வந்து டிஎம்கே இருக்கிற அத்தனை பேரத்தையும் அப்பதான் டிஎம்கேக்கு மாறி இருக்காரு. இங்க வந்து நீ டிஎம்கேவா அவன் டிஎம்கேவாங்கிறது கூட பிரச்சனை இல்ல. அது தப்புங்க. நாங்களே சொல்லியிருக்கோம். இல்ல அதுதான் இல்ல இன்னொன்னு அவர் கொள்கை புரிதலோட எல்லாம் வரல. தேவைக்கு வந்திருக்காரு. தப்பு எல்லாரும் வந்து நீ திமுகவா நீ இன்னொன்னு விசிகேவோ இல்ல கம்யூனிஸ்டிவோ இல்ல விசிகே அங்க விசிகே சப்போர்ட் பண்ணவர் இங்க வந்து விசிகேவே நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளவு கொள்கை முரண்பாடுகளோட எப்படி வந்து ஒருத்தர் வந்து பேசுவாரு. ஒரு குறைந்தபட்ச நேர்மையோட இருக்கணுங்கிறது மட்டும்தான் இங்க எல்லாருமே சொல்றோம். இல்ல அது அவரு வருவாரோ இல்லன்னா நீங்க அவரையே டேக் பண்ணியோ ஒரு நிமிஷம். இங்க வந்து பிரச்சனை என்னன்னா யூசுப், அங்க இருக்கிறப்ப திமுகவை திட்டிருக்காங்க, திமுகவை அடிச்சிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவரோட சுய தேவைக்காக அவர் திமுகவுக்கு மாறி இருக்காரு. இங்க வந்த உடனே விசிகாவை இங்க வந்து கூட்டணி கட்சியில அந்த மாதிரி எவனுமே அடிச்சிருக்க மாட்டான். ஆனா விசிகாவை போட்டு பொழந்தாரு. அப்படிலாம் பேசினாரு அவர் பேசலாம், நானே கேட்டிருக்கேன் அவர் பேசலாம். அப்ப ஒரு நிமிஷம் யூசுப், இங்க பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து என்னன்னா, அதாவது எந்த சைடுல வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கோ அந்த சைடுல நீங்க போய் நின்னுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அவர் பேசுறாரோன்னு எனக்கு தோணுது. ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நீங்க இவ்வளவு தூரம் திமுகக்காக அங்க களமாடிட்டு அவர் இவ்வளவு தூரம் வந்து இங்க பேசுறப்ப உங்களுக்கு ஒரு நாள் கூட உறுத்தி ஏன் இப்படி பண்றேன்னு நீங்களும் ஒரு பொது வெளியில கேட்டதோ ஏதோ கிடையாது. ஏன்னா இங்க ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா சொல்லுங்க. நீங்க ஏன்னா இங்க வந்து திமுகக்காக பேசின பல பேரை வந்து அவர் வந்து நீலாம் ஒரு திமுக ஆளான்லாம் கேட்டெல்லாம் அவர் அடிச்சிருக்காரு. நாங்களே பார்த்துருக்கோம். பொதிய இப்ப இங்க கீழே ராஜ்மோகன் ரைடு இருக்கு. அவர்லாம் ரொம்ப டிஎம்கே சப்போர்ட் பண்ணி எந்த காலத்துல டிஎம்கே கூட்டணி கூட எல்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்றாரு. அந்த பாமகவான்னு கேக்குறாப்புல நேத்து வந்து பாமகவான்லாம் கேட்டுக்கிட்டு என்ன மாதிரி மன இதுங்க இதெல்லாம். வெயிட் பண்ணு, பிளாக் பேந்தர் வந்து தனியா கேட்கல, அது ஒரு கும்பல் மனப்பான்மை. இவங்க அந்த நான் கேட்குறேன், எனக்கு ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணேன். நீங்கள் நல்லா தெரியும், நான் அப்போ வந்து பேந்தர் ஒன்றாக எல்லாரோடையும் நான் பேசியிருக்கேன், அவங்களோட பயணிச்சிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பேந்தரோட சண்டை போட்டேன் சில விஷயத்தில். சரி ஓகே, ஒரு பிராண்டு என்னன்னா குடிக்காரங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஓகே, அதெல்லாம் நான் என்ன சொன்னேன், நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன், ஒன்றா இருந்தவங்கள பிரித்து விட்டு வேலை பார்த்துங்க அப்படின்னு ஒரு நாள் தான் சொன்னேன். மற்றபடி எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. யார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இவர் வந்து அங்கே இல்லவே இல்லை, இவர் வந்து எங்க டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு எல்லாமே ஒன்னா தான் பேசுனீங்க, அவர் இப்படிதான் பேசுறாரு. எந்த சம்பவத்தை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலங்க. இல்ல எனக்கு தெரியாது. இல்லங்க நீங்க நீங்க சொல்றீங்க 1% கூட தெரியாது. இல்ல யூசுப், எதுக்குன்னா நீங்க வந்து நீங்க பிளாக் பேந்தர் கூட பல ஸ்பேஸ்ல ஒன்னா ரொம்ப இதெல்லாம் பேசி நான் பாத்திருக்கேன். இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்ப எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கு கொள்கை இவ்வளவு பெரிய கொள்கைவாதியா மாறிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 5000 குடிசையை கொளுத்துனது, திமுக சமத்துவ திட்டம்லாம் ஒரு திட்டமானு பேசின ஒரு ஆளால எப்படி அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஜஸ்ட் 1 வீக்ல என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வந்து என்னோட நான் முடிச்சிடறேன் நேயர்களே. அதாவது இன்னைக்கு வந்து பேந்தரை எல்லாருமே இப்படி கேள்வி கேட்குறான். நானும் இடையில கேள்வி கேட்டேன். அப்போ என் கூட இருந்தவங்களே என்னை வந்து கேள்வி இப்படி கேட்காத, அவன் வந்து திமுககாரன் பேசினான். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா சப்போர்ட் முன்னாடி ஒரு இடத்துல இருக்கலாம், இப்போ இன்னைக்கு வந்து அவர் மாறி வரலாம். அதெல்லாம் நிலைப்பாடு என்றைக்குமே இப்போ அது நல்லது தான். ஆனால் இப்போ இன்னைக்கு இவரோட அந்த ஆடியோவில் கேட்குறோம்ல, அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா உட்காந்து அடிச்சுங்க. அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்போவே அவர் என் கூட இல்லவே இல்லை. ஈஸு பண்ண இருங்க அதை நான் முடிச்சுக்கிறேனே. அப்போ எனக்கு கரெக்டா சொல்லுங்க, யார அடிச்சோம்? எனக்கு புரியல.
ஐயா கௌசிக் ஐயா ஐயா மூத்தமா கௌசிக் பேசுனா இருங்க, புரியாதுயா. கௌசிக் இருங்கய்யா பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இல்ல நிமிஷம். யூசுப் கார்த்தி என்ன சொல்றாருன்னா சந்தே நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க ஆனா உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்தாரு அவரை ஏன் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலன்னு ஏன் கார்த்தி சொல்றேன்னா கேக்குறாரு. இப்பதான் இன்னைக்கு வந்து டக்குனு வந்து இல்ல இல்ல இன்னைக்கு வந்து நேத்து ஒரு ஸ்பேஸ இல்ல போட்டு டேக் இல்ல பண்ணி ஒரு யோ நிமிஷம் இருங்க பரணி மாம்ஸ். மாம்ஸ் இருங்க இல்ல ஒரு புரியுங்க நிமிஷம் மாம்ஸ். இரு. யோ இவ்வளவு கைது விடுறேன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ இவ்வளவு தூரம் நீங்க அந்த டேக் பண்ணி பேசுனீங்க. இப்போ அவரை நீங்க இப்போ டக்குன்னு என்ன சொல்லிட்டீங்கன்னா அவரு பேந்தரும் நாங்களும் ஒண்ணு இல்லை அப்படின்னு பண்ணி இப்போ 2 நாளா நீங்க அதான் சொல்லிட்டு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்பதான் வந்துருக்கேன். இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. கார்த்திக் நீங்களாவே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லாதீங்க. நான் கரெக்டா நான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னேன்? அவர் வந்து ஆரம்பத்துல எங்கெல்லாம் ஐசோலேட் பண்ணாங்க புதியவன் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் தலைவருக்கு எதிராக பேசுறாங்க, திமுக இவங்கெல்லாம் ஊப்பி இவங்களெல்லாம் நம்ம சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்கதான். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அவர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா டிஎம்கே உடைய எங்களை ஆக்சுவலா நீங்க கழகத்துக்கு எப்படி செயல்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் காலம் ஃபுல்லா ஒருத்தர் கழகத்துக்கு எதிராலாம் இருக்கக்கூடாது, மாறி வரணும், மாறி நமக்காக பேசணும், நமக்காக களமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அவனை வந்து இப்படிதான் இருக்குதுப்பா, நீ இப்படி பேசினால முதல் தர பட்டதாரினால எவ்வளவு பயனடைஞ்சிருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா பேசணும். விஜயண்ணன்ல இருந்து எல்லாருமே பேசணும். எல்லாருமே பேசுனதுக்கு அப்புறமா அது தப்பு நீங்க சொல்றது போய். ஏன்னா பிளாக் பேந்தர் வரும்போது அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வந்தாரு. நீங்க சொல்லி கொடுத்தா அவசியமே கிடையாது. ஓகே நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இங்க ஸ்பேஸ்ல நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய அதனால நல்லா தெரியும். பிளாக் பேந்தர் வந்து வரும்போது ஒரு நிறைஞ்ச குடமா தான் அந்த வந்தாரு. நீங்க சொல்லி கொடுக்கணும் அவசியமே கிடையாது இருந்தாலும். ஓகேவா? பிளஸ் அவர் வந்து தனியா இங்க வரல. ஃபர்ஸ்ட் அவரை நீங்க விட்டீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அப்புறம் தான் 1 by 1 வந்தீங்க. ஏன்னா அவர் இங்க எங்க ஸ்பேஸ்ல அவர் பேசியிருக்காரு. ஆரம்பத்துல எங்க ஸ்பேஸ்ல அவர் பேசுவாரு. நீங்க சொல்றது பார்த்தா என்ன நீங்க ஊட்டி கொடுத்த மாதிரி இருக்கா? தப்பு அப்படி சொல்லக்கூடாது. இப்ப யாரோ சொன்னார்ல அவர் எல்லார்ட்டையும் வந்து கேள்வி கேட்டார் அப்படின்னு. அந்த கேள்வி கேட்கறோடைய தைரியம் எப்படி வந்துச்சு அவருக்கு? இப்போ நான் ஒன்னா இருந்தவங்க இல்ல ஏஞ்சனே ஒன்னா இருந்தவங்க உடைச்சு விட்டாங்கன்னு சொன்ன வார்த்தை அதுதான். ஏன்னா உடைச்சு விட்டாங்க மீன்ஸ் வந்து நெஞ்சு கழிச்சு காமி திமுக காரன்னு சொல்லி இவர் தான் கேள்வி கேட்டாரு எல்லாரையும். ஆனா மியூட்டை போட்டுட்டு நீங்க பேசுறதுக்கு கேள்வி பொய்யெல்லாம் கிடையாது. முதல்ல நாங்க 6 மாசம் முதல்ல பொய்ன்னு சொல்லிட்டு எதுக்கு மியூட்டை போடணும்? பொய்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வரதுக்கு முன்னாடியே இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க வரதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் கிளப் ஹவுஸ் ஸ்பேஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. திமுக நாங்க வந்து அப்ப அந்த காலத்துல நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திமுக ஆதரவாக களமாடிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு இன்னைக்கான விஷயங்கள் போய் சேருது. ஓகே, இப்ப எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க பேச விட மாட்டீங்க. சொல்றேன் நான் ஏத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன் நீ பேசுற ரைட் தானே? தயவுசெய்து விட்டுருங்க, நான் கீழே போறேன், நீங்க பேசிக்கிறீங்க. ஆனா நான் உங்கள்ட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆனா நான் என்ன கேட்க போறேன்னா, நேத்து ஒரு வாரம் சொன்னாப்ல பேந்தர் வந்து எங்க குரூப் கிடையாது, அவரே வந்து வேற ஒரு குரூப்ல பயணிச்சாரு, எங்கள்கிட்ட எதிர்த்து பேசுவாரு அப்படின்னு சொன்னாரு. இதே ஒன்றாக நான் உட்கார்ந்து இருக்க ஸ்பேஸ்ல 1ஆம் பேந்தரும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க கிளப் ஹவுஸ்ல என்னென்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? டேட்டா 1 எடுத்து கொடுப்போம், அப்புறம் இன்னொரு ஆள் பேர் இந்த கிளிஃபர்டா அவர் பேரை சொல்லுவாப்ல, நாங்கெல்லாம் எடுத்து எத்தனை பேரை அடிச்சிருக்கோம் தெரியுமா? எங்க புதியவன்னா யார் தெரியுமா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? 1ஆவும் பேந்தரும் பேசியிருக்காங்க. எனக்கு நேற்று அதுதான் மைக் கட்டு போய் 1ஆ கிளாரிஃபை பண்ணோம்னு நான் இருந்தேன். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நாங்க தான் அவரை வந்து இதா இருந்தவரை நாங்க சரியாக்கி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறீங்க. என்ன சொன்ன? எனக்கு புரியல. எனக்கு அதாவது அவர் வந்து ஏதாவது ஒற்றுமை இருக்கா? நீங்க பேசிக்கிடுங்க.